எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பான செப்டம்பர் மாத சேலமர்வு தொடரில் அலுவலக முகாமைத்துவம் தொடர்பான 2வது சேலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கு பிரதான தலைப்பாக இருக்கக்கூடிய அலுவலக முகாமைத்துவம் என்பது தொடர்பாக நான் உங்களோட கலந்துரையாட இருக்கிறேன். எந்த ஆவணங்களும் காட்சிப்படுத்தாமல் வெறும் குரல் வழியாக ஒவ்வொரு தலைப்புகளையும் சொல்லி சாதாரண பேச்சு வழக்கில் அதனை புரிந்து கொள்வதற்கும் வினாக்களுக்கு விடையளிக்கும் வகையில் எழுத்து வழக்கில் அந்த விடயத்தை மீளவும் சீரமைத்துக் கொள்வதற்கும் நாங்கள் முயற்சி செய்யும். சாதாரணமாக ஒவ்வொரு விடயத்தையும் எங்களுக்கு புரியும் வகையில சாதாரண பேச்சு வழக்கு அல்லது எளிமையான வழக்கில் அந்த விடயத்தை புரிந்து கொண்டு அதன் பின்பாக ஒரு கட்டமைக்கப்பட்ட அல்லது கட்டுரை வடிவிலான ஒரு வினா ஒன்று அமையும் போது அதற்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். இயலுமானது எல்லா சந்தர்ப்பத்திலும் இது ஒரு குரல் ஒலிப்பதிவு வடிவத்தை ஒத்ததாக இருக்கும். ஆவணங்கள் காட்சிப்படுத்தாமை காரணமாக நீங்கள் அது தொடர்பில் நெருக்கடி கொள்ள தேவையில்லை. நாங்கள் செயலமர்வுக்குள்ள போவோம். இங்கு முகாமைத்துவம் என்றால் என்ன என்பது தொடர்பாக அதனுடைய ஆழமான புரிதல் தொடர்பாக நாங்கள் பேச போறது இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நேரத்துக்குள்ள இது அலுவலக முகாமைத்துவம் என்பதை மட்டும்தான் பார்க்க போறோம். அலுவலக முகாமைத்துவம் என்றால் என்ன என்பதற்கான 2 முக்கியமான வரைவிலக்கணங்களை சொல்லுங்க. இது தவிர வேறு வரைவிலக்கணங்கள் போன்றவை இருந்தாலும் முக்கியத்துவம் பெற்ற 2 வரைவிலக்கணங்களை பற்றி பேசுவோம். ஒன்று டென்யர் என்பவருடைய வரைவிலக்கணம். டிசி டென்யர் என்பவர் ஒரு வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறார். குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கு தகுந்த இயந்திரங்களையும் கருவிகளையும் சிறந்த பணிமுறைகளையும் பயன்படுத்தி ஏற்ற சூழ்நிலையை பணியாளர்களுக்கு அமைத்து கொடுத்து அதன் மூலம் சிறந்த பயன்பாட்டை பெறும் வகையில் ஒரு அலுவலகத்தை அமைத்து நடத்துதல் அலுவலக முகாமைத்துவம். எப்படி சொல்லுகிறார்? ஒரு இலக்கை அடைவதற்கு தகுந்த இயந்திரங்கள் கருவிகள் சிறந்த பணிமுறைகளை பயன்படுத்தி ஏற்ற சூழ்நிலையை பணியாளருக்கு அளித்து அதன் மூலம் சிறப்பான பயன்பாட்டை பெறும் ஒரு அலுவலகத்தை அமைத்து நடத்துதல் அலுவலக மேலாண்மை என்று சொல்லுகிறார். ஜோர்ஜ் டெரி என்பவருடைய வரைவிலக்கணம் அலுவலகத்தின் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக திட்டமிடுதல், ஒருங்கிணைத்தல், செயலூக்கம் அளித்தல் ஆகிய பிறரின் முயற்சி அலுவலக மேலாண்மை என்று பேசுகின்றனர். அப்ப இந்த 2 வரைவிலக்கணங்களையும் வைத்துக்கொண்டு நாங்கள் இதற்கூடாக நகரப்போகிறோம். டென்ஜர் என்பவருடைய கருத்துல அவர் சொல்லுகிறார், ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கு தகுந்த இயந்திரங்கள் கருவிகள் சிறந்த பணிமுறைகள் என்பவற்றை பயன்படுத்தி ஏற்ற சூழ்நிலையை பணியாளருக்கு வழங்கி அதன் மூலம் சிறப்பான பயன்பாட்டை பெறும் விதமாக ஒரு அலுவலகத்தை அமைத்து நடத்தி செல்லல் அலுவலக முகாமைத்துவம் என்று பேசுகிறார். இதனுடைய வரைவிலக்கணத்திலிருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது. அலுவலக முகாமைத்துவத்தின் உள்ளீடுகள் எவை என்று கேட்டிருக்கிறார்கள் கடந்த காலத்தில். இந்த டென்ஜர் என்பவருடைய வரைவிலக்கணத்தில் இருந்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒரு கேள்வி, அலுவலக முகாமைத்துவத்தின் உள்ளீடுகள். நீங்கள் 5M என்று ஞாபகம் வைத்திருக்கு. அலுவலக முகாமைத்துவத்தின் உள்ளீடுகள் அல்லது அலுவலக முகாமைத்துவத்தின் வளங்கள் 2 ஒன்றுதான். அலுவலக முகாமைத்துவத்தின் உள்ளீடுகள் அல்லது அலுவலக முகாமைத்துவத்தின் வளங்கள் 5 இருக்குது. சில இடத்துல ஸ்டாஃபிங் என்று சொல்லுவார்கள். நாங்கள் இங்கே மனிதன் என்றே வச்சுக்கொள்வோம். மனிதன், இயந்திரம், பொருட்கள், மூலதனம் என்பதை நாங்கள் வசதிக்காக பணம் என்று ஆக்கிக் கொள்ளுகிறோம். பணம். மற்றது முறைமை. மனிதன், இயந்திரம், பொருட்கள், பணம், முறைமை என்கிற 5M. மேன், மெஷின், மெட்டீரியல், மணி, மெத்தட். இவற்றை வைத்து முகாமை செய்வதே அலுவலக முகாமைத்துவம்.
அப்ப அலுவலக முகாமைத்துவத்தின் வளங்கள் அல்லது அலுவலக முகாமைத்துவத்தின் உள்ளீடுகள் என்று சொல்லி கேட்பார்களாக இருந்தால் நீங்கள் இதனை விடையாக கொடுக்க இயலும். அப்ப இரண்டு வரைவிலக்கணங்களின் அடிப்படையில் நாங்கள் முதலாவது வரைவிலக்கணத்துக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இதை எடுத்துக்கொள்ள இயலும். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம் சொல்லப்பட்ட இரண்டாவது வரைவிலக்கணம் அலுவலகத்தின் குறிப்பிட்ட நோக்கத்துக்காக திட்டமிடுதல், ஒருங்கிணைத்தல், செயல் ஊக்கமளித்தல் ஆகிய பிறரின் முயற்சி அலுவலக முகாமைத்துவம் என்று சொல்லப்பட்டது. இதை வைத்துக் கொண்டுதான் முகாமைத்துவத்தின் பணிகள் அல்லது முகாமைத்துவத்தின் கூறுகள் என்று சொல்லி கேட்கிறாங்க. பொதுவாக முகாமைத்துவத்தின் கூறுகள் சரிதானே. முகாமைத்துவம் என்பது 5 பணிகளை கொண்டிருக்குது. இதை அதிகமாக சொல்லுகிறவர்கள் 4ஆக சொல்பவர்கள் உண்டு, 8 வரையில் அதை பிரித்து பேசுபவர்கள் உண்டு. ஆனால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது 5 முகாமைத்துவத்தின் பணிகள். இந்த முகாமைத்துவத்தின் பணிகள் 5ஐயும் சொல்லி அது தொடர்பாக நாங்கள் புரிந்து கொண்ட பின்னர் ஆழமாக அந்த ஏரியாவுக்குள்ள போவோம். சரியா? 1 திட்டமிடுதல், 2வது ஒழுங்கமைத்தல், 3 ஊழியரிடல் அல்லது ஆட்சேர்ப்பு அல்லது பணிக்கமர்த்தல் என்றும் சொல்லுகிறார்கள், 4வது வழி நடத்துதல், 5வது கட்டுப்படுத்துதல். வழிநடத்துதல் என்பது டிரெக்டிங் அல்லது சில பேர் லீடிங் என்றும் சொல்லுகிறார்கள். நாங்கள் டிரெக்டிங் என்றே சொல்றோம். அப்ப திட்டமிடுதல் என்பது பிளானிங், ஒழுங்கமைத்தல் ஆர்கனைசேஷன், ஊழியரிடல் ஸ்டாஃபிங், வழிநடத்தல் டிரெக்டிங், கட்டுப்படுத்தல் கண்ட்ரோல் என்கிற 5 விடயங்கள் முகாமைத்துவத்தினுடைய பிரதானமான உள்ளீடுகளாக இருக்கு. மேனேஜ்மெண்ட் இந்த 5 வேலையும் இருக்கும். திட்டமிடுதல் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். அதை விளங்கி கொண்டு அங்கே அழைப்போம். சரிதானே? மேனேஜ்மெண்ட் நல்லா படித்த ஆக்கள் கோவிச்சு கொள்ளுகிறதில்லை. நான் தெரியாதவர்களை என்ன போல இருக்கிறார்களும் இருப்பாங்க தானே. அப்போ அவங்களுக்காக பேச வேண்டி இருக்குது. கொஞ்சம் வேகமாக பேச பார்க்க. அப்போ திட்டமிடுதல் என்றால் என்ன என்று கேட்டால், நிறுவனம் தன்னுடைய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கான செயல்பாடுகளை தெரிவு செய்கின்ற ஒரு செயல்முறை. அப்போ திட்டமிடல் என்பது நோக்கங்களையும் அவற்றை அடைவதற்கான செயற்பாடுகளையும் தெரிவு செய்கிற ஒரு செயல்முறை. 2 விஷயத்தை தெரிவு செய்ய போகுது. 1 நோக்கங்களை தெரிவு செய்ய போகிறது. எங்களுடைய நிறுவனத்தின் நோக்கங்கள் என்ன, இலக்குகள் என்ன. இலக்குகள் என்பதை நாங்கள் கோல், மிஷன், விஷன் என்று சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்கிறாங்க. ஒரு நிறுவனம் அடைய எதிர்பார்க்கின்ற இலக்குகள் அல்லது பெறுபேறுகள், விளைவுகள், உடனடி விளைவுகளாக பெறப்படுபவை கோல், இலக்குகள் என்று சொல்லப்படுது. 2வது ஒரு நடுத்தர கால பெறுபேறுகளாக எதிர்பார்க்கிறது மிஷன். இது பணிக்கூற்று என்று தமிழ்ல பேசப்படுது. 3வது தொலைநோக்கு, விஷன். சரிதானே? இப்ப சாதாரணமா நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நாங்கள் ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட, காணாமல் போன, தூர்ந்து போன இந்த குளங்கள் எல்லாத்தையும் அடையாளம் கண்டு அதை தூர்வாரி அணைக்கட்டுகள், வாய்க்கால்கள், கால்வாய்கள், துருசு, மதகு, பாலம் என்பவற்றை புனரமைத்து ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுகிறதுக்கு ஒரு திணைக்களம் உருவாக்கப்படுகிறது. நீர்ப்பாசன மீளமைப்பு திணைக்களம் அல்ல நீர்ப்பாசன புனரமைப்பு திணைக்களம் என்றொன்று உருவாக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இதனுடைய கோல் என்ன என்று கேட்டால், குளங்களை அடையாளம் கண்டு அவற்றை தூர்வாரி அணைக்கட்டுகள், பாலங்கள், துருசுகள், மதகுகள், மேலதிக நீர் வழிந்து ஓடுவதற்கான வடிகால் தொகுதிகள் என்பவற்றை மீளமைத்தல். இதுதான் அதன் ஆக்டிவிட்டிஸ், அவற்றின் செயற்பாடுகள். குளங்களை அடையாளம் காண்றது, தூர்வாருகிறது, அணைக்கட்டுகள், பாலங்கள், துருசுகள், மதகுகள், மேலதிக நீர் வழிந்தோடுவதற்கான வடிகால் அமைப்பு என்பவற்றை சீர்திருத்துவது. இது அதனுடைய ஒப்ஜெக்டிவ் என்று சொல்லுவோம், நோக்கங்கள். இது செய்ய போகிற அல்லது ஆக்டிவிட்டிஸ், இது செய்ய போகிற கர்மங்கள். சரியா? இப்ப இதை வச்சுக்கொண்டு இப்படி செய்வதன் மூலமாக, இந்த கர்மங்களை எல்லாம் செய்வதன் மூலமாக உடனடியாக கிடைக்கக்கூடியது அந்த மாகாணத்தில் ஒரு சிறந்த நீர் முகாமைத்துவ பொறிமுறை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் மெக்கானிசம்.
தனியாக நீர் சேமிப்பு மட்டுமல்ல, மேலதிக நீரை பாதுகாப்பாக வெளியேற்றுவதும் அங்கே இருக்கும். அப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட் மெக்கானிசம், இதுதான் கோல். ஒரு நீர் முகாமைத்துவ பொறிமுறை ஒன்றை உருவாக்கி கொள்வது அதனுடைய இலக்காக இருக்கும், கோல். இதுக்கு பிறகு அடுத்தது, அவ்வாறு செய்வதனால கிடைக்கக்கூடிய பெறுபேறு என்னன்னு யோசிப்பார். பயிரிடும் நிலப்பரப்பு கூடும், உற்பத்தி கூடும், வருமானம் கூடும், நேரடி மறைமுகமான வேலை வாய்ப்பு கூடும், வாழ்வாதாரம் கூடும், இப்படியெல்லாம். இது ஒரு 5-10 வருஷத்துல நடக்கக்கூடியது. அப்ப இதை நாங்க சொல்லுகிறது மிஷன், பணிக்கூற்று. இதனால் அடையக்கூடியது என்ன? நாட்டினுடைய அபிவிருத்தி மேலுயர்த்தப்படும். அது தொலைநோக்கு விஷன். இது ஒரு நிறுவனம் திட்டமிடுகிற கருமங்கள். சரியா? இந்த இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக என்னென்ன கருமங்களை செய்ய வேணும், என்னென்ன ஆக்ஷன்ஸ் அங்க செய்ய வேணும். சாதாரணமா ஒரு ஓஇஎஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் திறப்பை எடுத்து கொண்டு வந்து கதவை திறந்து அல்லது கேட்ட திறக்கிறதுல இருந்து பின்னேரம் பூட்டி கொண்டு போய் திருப்பி போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிற வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நாங்கள் திட்டமிடுவோம். அப்படி அதனுடைய செயற்பாடுகளை தெரிவு செய்கிற ஒரு செயல்முறை, நிறுவனத்தினுடைய நோக்கங்களையும் அவற்றை அடைவதற்கான செயற்பாடுகள், செயற்கர்மங்கள் தெரிவு செய்கிற ஒரு செயல்முறையை நாங்கள் திட்டமிடல் என்று சொல்லுகிறோம். இப்போ உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ், கோல், மிஷன், விஷன், அதாவது செயற்பாடுகள் அல்லது நோக்கங்கள், இலக்குகள், பணிக்கூற்று, தொலைநோக்கு என்கிற தொடர்பான ஒரு பார்வை ஒன்று வந்திருக்கு. ஒரு எளிமையான புரிதலுக்காக சொல்லுகிறேன். இது நல்லா தெரிந்தார்கள் உண்மையில இதை விட சிறப்பாக சொல்ல வேண்டியது. ஆனா எங்களுடைய நோக்கம் முகாமைத்துவம் கற்பது அல்ல, அலுவலக முகாமைத்துவம் கற்பது என்பதனால திட்டமிடல் என்பதை புரிந்து கொள்வதற்காக. அப்போ நாங்கள் எங்க போறோம், அதுக்கு என்னென்ன கர்மங்கள் செய்ய போகிறோம், செய்ய வேண்டிய வேலைகள் எவை என்பதை நிரற்படுத்தி கொள்வது. இன்னொரு விதமாக சொன்னால், என்ன, எப்படி, யாரால், எப்போது செய்யப்பட வேண்டும் என்பதை தீர்மானித்து நோக்கத்தை அடைவதற்கான சிறந்த வழிமுறைகளை தெரிவு செய்தல். அதுக்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கும், அதில் சிறந்த வழிமுறையை தெரிவு செய்யும். நோக்கத்தை அடைவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கலாம், சிறந்த வழிமுறைகளை தேர்வு செய்வது என்பதாக நாங்கள் திட்டமிடலை புரிந்து கொள்வோம். திட்டமிடலை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, நிறுவனத்தினுடைய இலக்குகளை தீர்மானிக்கிறது. அந்த இலக்குகளை தீர்மானிப்பதற்கு செய்யக்கூடிய கருமங்களில், நடவடிக்கைகளில் அந்த இலக்குகளை பல்வேறு வழிமுறைகளில் அடையக்கூடியதாக இருக்கும். அதில் எந்த வழிமுறையை பின்பற்ற போகிறோம், என்னென்ன கருமங்களை செய்ய போகிறோம் என்பதை திட்டமிட்டுக் கொள்வது. சரி. ரெண்டாவது ஒழுங்கமைத்தல். இப்போ ஒழுங்கமைத்தல் என்றா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருமங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செய்ய வேண்டிய கருமங்கள் எல்லாவற்றையும் அடையாளம் கண்டுட்டோம், இலக்குகள் எல்லாம் அடையாளங்களிடம். இந்த கருமங்களை அவற்றின் சிமிலாரிட்டிஸ், ஒத்த தன்மை சார்ந்து, அவற்றுக்குள்ள ஒத்த தன்மை இருக்கும். சரிதானே? இப்ப நான் சொன்ன மாதிரியாக அந்த கருமங்கள் அவர் பூட்டு கொண்டு வந்து, இந்த திறப்பு கொண்டு வந்து பூட்டை திறக்கிறதுல தொடங்கி செய்கிற கருமங்களை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய இருக்கும். அட்மின் ஒர்க் இருக்கும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க் இருக்கும், என்ஜினியரிங் ஒர்க் இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கும், பிளானிங் ஒர்க் இருக்கும், சேவியரிங் ஒர்க் இருக்கும், இப்படி நிறைய ஒர்க் இருக்கும். அப்ப அந்த விடயங்களை அவற்றின் ஒத்த தன்மைகளின் அடிப்படையில் தொகுதிகளாக ஆக்கிக் கொள்வது. சரியா? அதே ஒரு தனித்தனி தொகுதியாக தாபனம், நிர்வாகம், நலன்புரி, பராமரிப்பு, பொறியியல், திட்டமிடல், நிதி, கணக்கு என்று சொல்லி அந்த கருமங்களை துறை ரீதியாக தனித்தனியாக துண்டு துண்டா பிரித்து வச்சு கொள்றது. இதை நாங்கள் ஒரு செக்டோரலாக, சரிதான், ஒரு துறை ரீதியாக வகைப்படுத்துகிறோம். ஒத்த தன்மை கொண்டவற்றை ஒன்று சேர்த்து அவற்றை பிரிவுகள், அலகுகள், கிளைகள், திணைக்களங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர்ல, சரிதானே, இவ்வாறு ஆக்கிக் கொள்ளுகிறது. நிறுவனம் தன்னுடைய நோக்கத்தை அடைவதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் ஏற்கனவே இனங்காணப்பட்டிருக்கும். அவ்வாறு இனங்கண்ட நடவடிக்கைகளை நிறுவனம் தன்னுடைய நோக்கத்தை அடைவதற்காக மேற்கொள்ள வேண்டியது என அடையாளம் காணப்பட்ட நடவடிக்கைகளை இனங்கண்டு அவற்றின் ஒத்த தன்மை கொண்டவைகளை ஒன்று சேர்த்து அவற்றை பிரிவுகளாக ஆக்குவது. பிரிவுகள், அலகுகள், கிளைகள், திணைக்களங்கள் என்கிற வகையில அதுக்கு பேர் இருக்கலாம். அவற்றை அவ்வாறு பிரிவுகளாக ஆக்கிக் கொள்வதும், அவற்றுக்கான அதிகாரம், பொறுப்பு, கடமை, வேண்டிய வளங்கள்
அவற்றுக்கு இடையிலான தொடர்பு முறைகள் போன்றவற்றை வகுத்து அமைத்துக் கொள்வது. அந்த ஒவ்வொன்றுக்கும் தேவையான அவைக்குரிய கடமை பொறுப்பு, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், authorities, கடமைகள், பொறுப்புகள், அதிகாரங்கள், அதற்கு வேண்டிய வளங்கள், அந்த அலகுகளுக்கு இடையிலான தொடர்பு முறைகள், அவற்றுக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வதுதான் ஒழுங்கமைத்தல் என்று சொல்லுகிறது. இப்ப திட்டமிடுதல்ல இருந்து நாங்கள் ஒழுங்கமைத்தலுக்குள்ள போயிட்டோம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஊழியரிடல். ஊழியரிடுதல் என்றால் இப்ப நாங்கள் இப்படி யோசிச்செல்லாம் வச்சிருக்கிறோம் தானே, ஒழுங்கமைத்து வைத்திருக்கிறோம். அவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தில் அக்கருமங்களை ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அவற்றை பிரிவுகள், அலகுகள், கிளைகள், திணைக்களங்களாக ஒழுங்கமைத்த பின்னர் ஒழுங்கமைக்கப்பட்ட பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு வேண்டிய மனித வளம் தொடர்பான கருமங்கள். அதுல ஆட்சேர்ப்பு செய்தல், நியமன வளங்கள் என்னும் வச்சுக்கொள்வோம். ஆட்சேர்த்தல், பயிற்சி அளித்தல், பதவி உயர்வு வழங்கல், ஊக்கப்படுத்துதல், வழிகாட்டுதல், கட்டுப்படுத்துதல் போன்ற விடயங்கள். அப்ப அலுவலர்களோடு தொடர்புடைய அலுவலர்களை ஆட்சேர்ப்பு செய்து பயிற்சி அளித்து கடமைகள், பொறுப்புகள், அதிகாரங்களை கையளித்து அவர்களுக்கான வழிகாட்டல் மற்றும் ஆலோசனைகள், ஊக்குவிப்புகள் போன்றவற்றை வழங்குகிற கருமங்கள் ஸ்டாஃபிங் என்று சொல்வோம். நாங்கள் ஊழியரிடல் அல்லது ஆளணி கருமங்கள் என்பதாக இருக்கும். அடுத்தது வழிநடத்தல். வழிநடத்தல் என்பது இவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கான அதிகாரங்கள், பொறுப்புகள், கடமைகள் ஏற்கனவே ஒழுங்கமைக்கப்பட்ட விதமாக அந்த ஒழுங்கமைப்புக்குள்ள நாங்கள் கொண்டு போய் ஆளணியை செறியிட்டோம். இப்போது அவர்கள் செயற்படுவதற்கு தாங்களாக செயற்படுவார்கள் என்று சொல்லி ஒரு கோட்பாடு இருக்குது. நாங்களாக செயற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு இருக்கு. நான் அவசரப்பட்ட முகாமைத்துவ கோட்பாடுகள் எல்லாவற்றையும் சொல்ல இல்லை. XY என்கிற ஒரு கோட்பாடு இருக்குதுங்க. அதுபோல அந்த பகுதிகளை பகைய கதைப்போம். சரி, இப்போ அவர்களாக செயற்படுவார்கள் சில பேர், சிலது நாங்களாக அவர்களை செயற்படுத்த வேண்டியிருக்கும். இந்த இடத்துல அவர்களுக்கு கட்டளைகள், அறிவுறுத்தல்கள், வழிகாட்டல்கள், கைடன்ஸ், கொமாண்டிங், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆர்டர்ஸ் வழங்கிய விதமாக செயற்படுத்துவதை உறுதிப்படுத்துகிற ஒரு கருமம் அவர்களோடு தொடர்பாடல் செய்தல் மற்றும் ஊக்குவித்தல் ஆகிய கர்மங்களை உள்ளடக்கியதாக இந்த வழிகாட்டல் என்பது இருக்கு. சரியா? இப்ப வழிகாட்டல் எங்கிறதும் புரிஞ்சுட்டு உங்களுக்கு. டிரெக்ட்லி அவர்களுக்கு வழிகாட்டல் அல்லது வழி நடத்தல், லீடிங் என்றும் சொல்வார்கள். நாங்கள் தமிழ்லேயே கதைச்சு கொடுப்போம் வழிகாட்டல். அடுத்தது கட்டுப்படுத்தல். இப்ப கட்டுப்படுத்தல்ங்கிறது இதோட கொஞ்சம் மேல போகணும். இந்த டிரெக்டிங் வேற, கட்டுப்படுத்தல் கண்ட்ரோலிங் என்பது வேற. இப்ப ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறோம் முதலாவது. இரண்டாவது, அங்கு கடமைகள், பொறுப்புகள், அதிகாரங்கள், வளங்கள், அவற்றுக்கு இடையிலான இடைத்தொடர்புகள் என்பவை ஒழுங்கமைக்கப்பட்டு இருக்கிறது. அதற்குரிய ஆளணியினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நோக்கங்களை அடைவதற்கு. அவர்கள் செயற்படுத்துவதற்கான வழிகாட்டல்கள் அவை கட்டளைகளாக, பிரமாணங்களாக, விதிமுறைகளாக, சுற்றறிக்கைகளாக போன்ற பல்வேறு வடிவங்களில் அவர்களுக்கு வழிநடத்தலும் வழங்கப்பட்டிருக்கு. அது திணைக்களக்காய் நூல். இதுக்குள்ளதான் நாங்கள் பிறகு திணைக்களக்காய் நூல்கள் அந்த மாதிரி தலைமைத்துவம் என்றா என்ன, தலைமைத்துவத்தின் பண்பு என்றா என்ன, முகாமையாளருக்கு என்ன பண்பு எல்லாம் பார்க்கறது இதுக்குள்ளதான் நுணுக்கமாக ஆராயிற போது அந்த விடயங்கள் வரும். அப்ப இந்த திணைக்களக்காய் நூல்கள் வழங்குவோம், சுற்றறிக்கைகள் வழங்குவோம், சரிதானே, பிரமாணங்கள் வழங்குவோம், விதிக்கோவைகள் அல்லது ஒழுங்கு விதிகளை அவர்களுக்கு கொடுப்போம். இவ்வாறு எல்லாம் செய்கிறது வழிநடத்தல். இந்த நாளையும் பார்த்து இப்ப நாங்கள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டபடி பொறுப்புகள், கடமைகள் பகிரப்பட்டதற்கு அமைவாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள், ஆலோசனைகள், தயாரிக்கப்பட்ட கொள்கைகள், மூல தத்துவங்கள் என்பவற்றை பின்பற்றி ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட ஆளணியினரால் கருமங்கள் நிறைவேற்றப்படுகிறதா என்பதையும்
அவ்வாறு நிறைவேற்றப்படாத போது அங்கு ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் போன்றவற்றை கண்டறிந்து அவற்றை நீக்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதையும் நிச்சயப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு கருமம் தான் கட்டுப்படுத்தல். கட்டுப்படுத்தல் என்பது செய்யாம தடுக்கிறது இல்லை. ஏற்கனவே செய்யப்பட்ட 4 கருமங்கள் இருக்குது. திட்டமிடப்பட்டவாறு இந்த இலக்குகள் அடைவதற்காக இந்த இந்த கருமங்கள் செய்ய வேணும், எப்போது எங்கே யாரால் செய்யப்பட வேண்டும் என்று எல்லாம் திட்டமிட்டு வச்சிருக்கிறோம். அவ்வாறு திட்டமிடப்பட்ட கருமங்கள், திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகள், செயற்பாடுகள், அலுவலர்களுடைய பொறுப்புகள், அதிகாரங்கள், கடமைகள் பகிரப்பட்டதற்கும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள், ஆலோசனைகள், தயாரிக்கப்பட்ட கொள்கை, மூல தத்துவங்களுக்கு அமைவாக அச்சேர்ப்பு செய்யப்பட்ட ஆளுநரால் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து உறுதிப்படுத்துகிற ஒரு கருமம். அவ்வாறு நடைபெறாத போது அங்கு ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் போன்றவற்றை நீக்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறது தான் நாங்கள் கட்டுப்படுத்தல் என்று சொல்லுகிறோம். நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு முகாமைத்துவம் என்பதனுடைய 5 கூறுகளையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. நான் முகாமைத்துவத்துக்கு வரைவிலக்கணம் சொல்ல இல்லை, அதுக்குள்ள 3 மாதம் படிக்கலாம். முகாமைத்துவம் என்றால் என்ன, அது ஒரு கலையா விஞ்ஞானமா, கலை என்பதற்கான நியாயம் என்ன, விஞ்ஞானம் என்பதற்கான நியாயம் என்ன, இந்த பூன்சனோடு நிலை என்ன சொன்னவை என்றெல்லாம் கணக்க இருக்கும். அது எங்கட நோக்கம் இல்லை, எங்களுக்கு சுப்ராவாசம். சரி, அப்போ நாங்கள் அலுவலக முகாமைத்துவம் என்றா என்ன என்று பார்க்கிறோம். ஆனால் முகாமைத்துவத்துக்கு இந்த 5 கருமங்களும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால்தான் நாங்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில விடயங்களை தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்ப முகாமைத்துவம் என்பது இந்த 5 கருமங்களை நிறைவேற்றுகிற ஒரு காரியம். அலுவலக முகாமைத்துவம் என்பதற்கான வரைவிலக்கணத்தை இப்ப நாங்கள் திரும்ப சொன்னமாக இருந்தால், குறிப்பிட்ட இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு தகுந்ததான இயந்திரங்கள், கருவிகள், சிறந்த பணிமுறைகளை பயன்படுத்தி பொருத்தமான சூழ்நிலையை பணியாளருக்கு ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாக சிறந்த பயன்பாட்டை பெறக்கூடிய ஒரு அலுவலகத்தை அமைத்து நடத்தி செல்லுதல் அலுவலக முகாமைத்துவம் என்பதாக நாங்கள் வரைவிலக்கணம் சொல்லிட்டோம். இதன் அடிப்படையில் அலுவலக முகாமைத்துவத்துக்கான வளங்கள் எவை, அதுக்குரிய இன்புட்ஸ் என்ன, மேன், மெஷின், மெட்டீரியல், மணி, மெத்தட் என்கிற 5M பார்த்தினாங்களே. இவைகளை அலுவலகத்தில் வைத்து முகாமை செய்வதே அலுவலக முகாமைத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாகவோ நாங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிக்கொள்ள இயலும். சரி, இனி அடுத்த விடயத்துக்கு போகிற அடுத்த தலைப்பு அலுவலக முகாமைத்துவத்தின் அடிப்படையான கூறுகள் எவை என்று சொல்லி கேட்கிறாங்க. எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆபீஸ் மேனேஜ்மெண்ட். அலுவலக முகாமைத்துவம் என்று சொல்லப்படுவதனுடைய பிரதானமான கூறுகள் எவை? அப்போ இந்த விடயத்தை நாங்கள் ஒவ்வொரு கூறாக குறித்து வைத்துக் கொண்டு அதை பற்றிய விளக்கத்தை பேசுவோம். சரிதானே? அலுவலக முகாமைத்துவத்தின் கூறுகள் என்கிற வகையில் ஒன்று நோக்கம். அலுவலக முகாமைத்துவத்தின் ஒரு கூறு நோக்கம், பர்பஸ் என்று சொல்லுவோம். அலுவலகம் நிறுவப்பட்டதன் நோக்கத்தை நிர்ணயிப்பது. அலுவலகம் என்ன நோக்கத்துக்காக அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நிச்சயித்துக் கொள்வது, அலுவலகத்தின் நோக்கத்தை தீர்மானித்தல் அலுவலக நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டுகிறது. நாங்கள் எவ்வாறு அலுவலக நடவடிக்கைகளை மேற்கொள்ள, என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சரிதானே? அப்போ அலுவலகத்தின் நிர்வாகத்துக்கு அதனுடைய நோக்கம் அடைவதற்கு செயல்படுத்துவதுதான் அதனுடைய பணியாக இருப்பதனால அலுவலக முகாமைத்துவத்தின் முதலாவது கூறு, அடிப்படை கூறுகள்ல முதலாவது கூறு நோக்கம். அப்ப நாங்கள் அங்க வரைவிலக்கணத்தை சொல்றோம், குறித்த நோக்கத்தை அடையும் பொருட்டு என்று சொன்னோம். சரிதானே? அந்த வரைவிலக்கணத்துல முதலாவது சொன்னோம், குறித்த நோக்கத்தை அடையும் பொருட்டு. ஆகவே அலுவலக முகாமைத்துவத்தின் முதலாவது கூறு நோக்கம். அலுவலக முகாமைத்துவம் என்பது அலுவலகம் நிறுவப்பட்டதன் நோக்கத்தை நிர்ணயிப்பதை பிரதான உள்ளீடாக கொண்டிருக்கும். அலுவலக நோக்கம் தீர்மானிக்கப்படுதல் அலுவலக நடவடிக்கைகளுக்கு, அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட வேண்டிய அல்லது நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டுது. அலுவலக முகாமைத்துவம் என்பது
அதன் நோக்கத்தை செயல்படுத்துவதாகும். இரண்டாவது சாதனங்கள் என்று சொல்லி சொன்னோம். இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள், பொருத்துக்கள் என்ன போன்றவை. அதாவது அலுவலக இடம், கட்டடம், அலுவலக தளம், அதனுடைய அலுவலகத்தின் ஒழுங்கமை, இந்த சூழல், அமைவு, அதற்குள்ள இருக்கக்கூடிய இயந்திரங்கள், கருவிகள், எழுதுபொருட்கள், படிவங்கள் போன்ற அனைத்தையும் நாங்கள் இதுக்குள்ள சொல்றோம். இது சாதனங்கள். இந்த சாதனங்களுக்குள்ள நாங்கள் முறைமைகளையும் நாங்கள் உள்ளடக்கலாம், மெதட்ஸையும் கொண்டு வந்து சேர்க்கலாம். அதுவும் அங்கு நாங்கள் சொல்லுகிறது முகாமைத்துவ கருவிகள் என்று சொல்லி. அப்ப சாதனங்கள் மீன்ஸ் என்று சொல்லுவோம் நாங்கள். சாதனம் என்பது அலுவலக நடவடிக்கையை செயற்படுத்த உதவுகிற அனைத்து கருவிகளையும் குறிக்கும். அலுவலகத்தின் இடம், தளக்கோலம், எழுதுபொருட்கள், இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள், பொருத்துக்கள், படிவங்கள், கைநூல்கள், வழிகாட்டிகள் போன்ற அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அப்ப நாங்கள் ரெண்டாவது சொன்னாங்க பாருங்க, முதலாவது ஒரு நோக்கத்தை அடையும் பொறுத்து, ரெண்டாவது பொருத்தமான இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள், சாதனங்களை பயன்படுத்தி என்று சொல்லி, மூன்றாவது தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து என்கிற விடயத்தையும் சொன்னோம். அந்த வரவிலக்கணத்துக்குள்ள இருந்தே வருகிறேன். மூன்றாவது தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து, அதாவது விடய அலுவலர்களுக்கு அவர்கள் பணிபுரிவதற்கான அவருடைய அறிவை பயன்படுத்தி அந்த கர்மங்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற வேலை சூழ்நிலையை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு அலுவலகத்திலே நல்ல முறையில் பொருத்தமான வேலை சூழ்நிலைகளோடு அமைக்கப்படுதல். இது விடய பொறுப்பு அலுவலர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் செயற்படுபவர்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு ஏற்பாடு செய்யப்படும். இப்ப சிறந்த சூழ்நிலை ஒன்று ஏற்படுகிற போது அங்கு முகாமைத்துவம் சிறப்பாக இருக்கிறது என்பது அந்த பொருள். அப்ப மூன்றாவது தகுந்த சூழ்நிலை. யாருக்கு இந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறேன்னு சொன்னாங்க? தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து பணியாளர்கள் மூலமாக நிறைவேற்ற போகிறோம். ஆக நாலாவது பர்சனல், பணியாளர்கள். சரிதானே? அலுவலகம் என்பது திறமையான, அறிவு, திறன், பயிற்சி என்பவற்றை பெற்று அனுபவம் மிக்க அல்லது பட்டறிவு மிக்க பணியாளரை பெற்றெடுத்தல் என்பது அலுவலகத்துக்கு ஒரு வேற. சரிதான்? இப்போ அலுவலக முகாமைத்துவம் என்பது அவர்களை சிறந்த முறையில் நியமனம் செய்து பயன்படுத்தி கொள்ளல் வேண்டும். ஆகவே அலுவலகம் ஒன்று தன்னுடைய நோக்கத்தை நிர்ணயித்தல், சிறந்த கருவிகள், உபகரணங்கள், சாதனங்கள் என்பவற்றை ஏற்பாடு செய்தல், ஏற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துதல், பணியாளர்களை நியமித்து அவர்களை வழிகாட்டுதல் ஆகிய கருமங்களின் ஊடாக நிர்வகிக்கப்படுதல் என்பது அலுவலக முகாமைத்துவம் என்கிற வரைவிலக்கணத்தின் அடிப்படையாக வைத்துக் கொண்டு அலுவலக முகாமைத்துவத்தினுடைய பிரதானமான கூறுகள், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இந்த 4 விடயங்களையும் அழுத்தமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். சரிதான்? இந்த 4ஐயும் சேர்த்து அலுவலக முகாமைத்துவத்தின் பிரதானமான கூறுகள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஒன்று நோக்கம், பர்பஸ். இரண்டாவது தகுந்த சூழ்நிலை, என்விரான்மெண்ட். மூன்றாவது சாதனங்கள், மீன்ஸ். நாலாவது பணியாளர்கள், பர்சனல். இந்த 4 விஷயங்களையும் உள்ளடக்கி நாங்கள் அலுவலக முகாமைத்துவத்தின் கூறுகள் என்று சொல்லி சொல்லுகிறோம். சரிதான்? அடுத்தது அலுவலக முகாமைத்துவம் ஒன்று கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய பணிகள் என்று வருகிற போது நான் முகாமைத்துவத்துக்குரிய பணிகளையே இங்கேயும் சொல்லுகிறேன். திட்டமிடுதல். அப்ப திட்டமிடுதல் என்பது நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேன், அதிக நேரம் எடுக்க இல்லை. தன்னுடைய நோக்கங்களை தீர்மானித்தலும், நோக்கங்களை அடைவதற்கு எந்த முறையில் செயல்பட வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுதலுமாக இருக்கும். இது ஒரு சிக்கல் நிறைந்த பணியாக இருக்கும். ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு பணியாக இருக்கும் திட்டமிடுதல் என்பது. பொதுவாக திட்டமிடல் முடிஞ்சதுன்னா அரைவாசி வேலை முடிந்தது என்று சொல்லி சொல்லுவாங்க. சரிதானே? இப்போ இந்த திட்டமிடுதல் என்பது தொடர்பாக கொஞ்சம் விவரமாக நாங்கள் பேச வேண்டும். திட்டமிடுதலினுடைய கூறுகளை பற்றி சொல்ல வேண்டும். திட்டமிடுதல் என்பது முதலாவது அது ஒரு பகுப்பாய்வு சார்ந்தது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். திட்டமிடுதலுடைய செயல்முறை என்று கேட்பார்களாக இருந்தால் நோக்கத்தை வரையறுத்துக் கொள்வது,
திட்டமிடுதலினுடைய செயல்முறை என்பது நோக்கத்தை வரையறுத்துக் கொள்ளுதல். சரிதானே? நிறுவனம் அடைந்து கொள்ள வேண்டிய இலக்குகள், பணிக்கூட்டு, தொலைநோக்கு போன்ற அனைத்தையும் அதனுடைய செயற்பாடுகள் உள்ளடக்கி நோக்கத்தை வரையறுத்துக் கொள்ளுதல். தன்னுடைய பிரதான நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு ஏற்ற விதமாக நிறுவனம் செயற்பட வேண்டியிருக்குது. ஆகவே அதற்குரிய நோக்கங்கள் இவை. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒப்ஜெக்டிவோ கோல், விஷன் மிஷன், விஷன் என்பவற்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நோக்கத்தை வரையறுத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது எதிர்வு கூறல். எதிர்வு கூறல் என்பது அந்த நோக்கத்தை அடைவது தொடர்பான காரணிகள், பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகள் தொடர்பாக முன்னுணர்ந்து கொள்வது. எதிர்வு கூறல் அந்த நோக்கத்தை அடைவதற்கு பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகளை முன்னுணர்ந்து கொள்வது எதிர்வு கூறலாக இருக்கும். மூன்றாவது ஆய்வு செய்தல். இந்த ஆய்வு செய்தலுக்குள்ளதான் உங்களுக்கு பெஸ்டில், ஸ்வட், நோர்ஸ் அப்படின்னு நிறைய ஆய்வு முறைகள், 10 வகையான ஆய்வு முறைகள் தொடர்பாக பேசுகிறவர். நான் இயலுமான வரைக்கும் அந்த பகுதியை தொடர்ந்து வருகிற செயலமர்வுகளில் சொல்லித் தருகிறேன். இப்போ மூன்றாவது விஷயம் ஆய்வு செய்தல், பகுப்பாய்வு செய்தல். சரிதானே? நான்காவது தீர்மானம் எடுத்தல். தீர்மானம் எடுத்தல் என்று சொல்லுகிறது. அதே தனியாக ஒரு கேள்வியாக கேட்பார்கள். தீர்மானம் எடுத்தலினுடைய செயல்முறை என்ன என்று நான் இப்ப அதிக அளவுக்கு சிரமப்படுத்த இல்லை, இந்த அளவில் வச்சுக்கொண்டு சொல்லுகிறேன். அப்ப திட்டமிடுதல் என்பது 4 படிமுறைகளுக்கூடாக மேற்கொள்ளப்படுகிறது. திட்டமிடுதல் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். திட்டமிடுதல் செயல்முறை 1, நோக்கங்களை வரையறை செய்தல். ஒப்ஜெக்டிவ், கோல், மிஷன், விஷன் என்கிற அடிப்படையில் நிறுவனம் அடைந்து கொள்ள வேண்டிய இலக்குகள் தொடர்பாக மற்றும் அதற்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கருமங்கள் தொடர்பாக நிச்சயித்துக் கொள்ளுகிற ஒரு செயல்முறையாகத்தான் நாங்கள் திட்டமிடலை பார்த்தார்கள். இந்த திட்டமிடுதல் என்பது முதல்ல நிறுவனம் தன்னுடைய நோக்கங்களை வரையறுத்துக் கொள்ளுது. ஒப்ஜெக்டிவ், கோல், மிஷன், விஷன். சரிதான்? இப்ப நிறுவனம் தன்னுடைய நோக்கங்களை அடைவதற்காகத்தானே செயற்படும். அதற்காக முதல்ல நோக்கத்தை வரையறுத்துக் கொள்வோம். இரண்டாவது போர்காஸ்டிங், எதிர்வு கூறல். நிறுவனம் நோக்கத்தை அடைவதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் அல்லது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை முன்னுணர்கிற ஒரு கருமமாக இந்த போர்காஸ்டிங் இருக்கும். எதிர்வு கூறல், எறிவு செய்தல் என்றெல்லாம் சொல்வார். மூன்றாவது காரணிகள் பற்றிய ஆய்வாக இருக்கும். காரணிகள், அதனுடைய சூழல், நிறுவனத்தினுடைய அகச்சூழல், புறச்சூழல் போன்றவற்றை ஆய்வு செய்து சூழல் பற்றிய ஆய்வு, நிறுவன சூழல் பற்றிய ஆய்வு. சூழல் என்றது என்விரான்மெண்ட் இல்லை, அதை தாண்டி சரிதானே வெவ்வேறு காரணிகள், நிறுவனத்தோடு தொடர்புடைய அகப்புற காரணிகள் பற்றிய பகுப்பாய்வு என்று வைத்துக் கொள்வோமே. நிறுவனத்தோடு தொடர்புடைய அல்லது நிறுவனத்தை இலக்குகளை அடைவதற்கு சாதகமான பாதகமான வெளிப்பாடுகளை புலப்படுத்தக்கூடிய காரணிகள் தொடர்பான ஒரு பகுப்பாய்வு, நாங்கள் சூழல் பகுப்பாய்வு வச்சுக்கொள்ளலாம். நான்காவது டிசிஷன் மேக்கிங். இறுதியாக அவற்றுள் சிறந்தது இது, அப்பனாகவே நிறுவனம் இதை செய்ய போகுது என்கிற தீர்மானம் எடுத்தல் என்கிற படிமுறைகளுக்கூடாக திட்டமிடல் என்பது போகும். சரிதானே? இப்ப திட்டமிடல் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நான் அதுல இன்னும் ஒன்று சொல்லுகிறேன். இறுதியாக சொன்னோம் தானே தீர்மானம் எடுத்தல் என்கிறது. தீர்மானம் எடுக்கும் படிமுறைகள், அது தனியாக கேள்வி கேட்கிறாங்க. தீர்மானம் எடுக்கும் படிமுறைகளை சொல்லும்போ என்று கேட்கப்பட்டது. நிறுவனம் ஒன்றின் தீர்மானம் எடுத்தல் படிமுறைகள் என்று கேட்கப்பட்டால் பிரச்சனையை அடையாளம் காண்பது, ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் என்று சொல்லுகிறார்கள். பிரச்சனைகளை அடையாளம் காணல், பிரச்சனைகளுக்கான காரணிகளை பகுப்பாய்வு செய்தல். முதல் பிரச்சனை அடையாளம் காண்றது, அதுக்கான ப்ராப்ளம் அனலைசிஸ், பிரச்சனைக்குரிய காரணங்களை பகுப்பாய்வு செய்தல், தீர்வுக்கான வழிமுறைகளை கண்டறிதல், அதாவது மாற்று வழிமுறைகள் அங்க இருக்கும். சரிதானே?
பல்வேறு மாற்று வழிமுறைகளை கண்டறிதல், தீர்வுக்கான மாற்று வழிமுறைகளை கண்டறிதல். மாற்று வழிமுறை என்றால் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் என்று சொல்லுவோம். வெவ்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்ய முடியும். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கலாம். அப்போ பிரச்சனையை தீர்ப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் பகுப்பாய்வு செய்து கண்டறிய வேண்டும். இந்த பிரச்சனையை இப்படி தீர்க்கலாம், அப்படி தீர்க்கலாம், இப்படியும் அப்படியும் தீர்க்கலாம் என்று கண்டுபிடிக்கும். சரிதானே? நான்காவது, நடைமுறை சாத்தியமான சிறந்த உத்தமத்தன்மை வாய்ந்த, ஆப்டிமம் என்று சொல்வார்கள், உத்தமத்தன்மை வாய்ந்த வழிமுறையினை தேர்ந்தெடுத்து அதனை செயற்படுத்த. நான்காவது, நடைமுறைக்கு சாத்தியமானதும் சிறந்ததும் உத்தம தன்மைகளை கொண்டது. உத்தம தன்மை என்ற சிக்கனமானது அல்லது விரியம் இல்லாதது, சூழலுக்கு இப்படி பல்வேறு விதமாக, அது ஒவ்வொரு விதமாக நாங்கள் சொல்லுகிறது. ஒரு உத்தமமான, நடைமுறை சாத்தியமான, சிறந்த, சிக்கனமான, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய இருப்பவற்றுள் உத்தமமான வழிமுறையினை தேர்ந்தெடுத்தல். அடுத்தது அதனை நடைமுறைப்படுத்தல். இதுதான் தீர்மானம் எடுக்கின்ற படிமுறையாக இருக்கும். தீர்மானம் எடுத்தல் என்பது திட்டமிடுதலினுடைய இறுதி படிமுறை. ஏன்னா திட்டமிடுதல் 4 படிமுறைகளை கொண்டிருக்கு. நோக்கங்களை நிச்சயித்துக் கொள்ளுதல், இரண்டாவது ஃபோகாஸ்டிங், எதிர்வு கூறுதல் அல்லது அறிவு செய்தல், மூன்றாவது பகுப்பாய்வு செய்தல், சூழல் பகுப்பாய்வு செய்தல் அல்லது நிறுவனம் தொடர்பான பகுப்பாய்வு செய்தல், நான்காவது தீர்மானம் எடுத்தல் என்கிற 4 படிமுறைகளை கொண்டிருக்கு. அதை நீங்க தனியா குறிச்சிட்டீங்க. அடுத்தது தீர்மானம் எடுத்தலினுடைய படிமுறைகள். சரிதான்? தீர்மானம் எடுத்தலினுடைய படிமுறைகள் என்பதை 5ஆக சொல்லி தந்திருக்கேன். திருப்பி அதை நான் ரிப்பீட் பண்ண இல்லை. இது திட்டமிடல் தொடர்பான முக்கியமான விடயங்கள். சரி, திட்டமிடுவதனுடைய நோக்கம் என்ன? திட்டமிடுவதனுடைய நோக்கம் என்ன? நோக்கங்களுக்காக திட்டமிடப்படுகிறது என்று கேட்டார். அப்ப நாங்க சொல்ல வேணும், திட்டமிடுதல் என்பது நிறுவனம் நோக்கங்கள் மீது கவனத்தை குவிப்பதற்கானது. அது திட்டமிடுதலினுடைய முதலாவது நோக்கம். சரிதானே? நோக்கம் முதலாவது, நிறுவனம் தன்னுடைய நோக்கங்களை தீர்மானித்து அதன் மீது கவனத்தை குவித்தல் ஒன்று. இரண்டாவது, சிக்கனமான, நடைமுறை சாத்தியமான அல்லது செயற்பாட்டிற்கு உத்தமமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஏன்னா நாங்கள் பகுப்பாய்வின் மூலமாக அதைத்தான் செய்ய போகிறோம். சிக்கனமான, நடைமுறை சாத்தியமான, செயற்படுத்துவதில் உத்தமத்தன்மை வாய்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது அதனுடைய 2வது நோக்கமாக இருக்கு. மூன்றாவது, உறுதியற்ற தன்மைகள் மற்றும் மாற்றங்கள், எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், சாத்தியமான வாய்ப்புகள் போன்றவற்றை முன்னுணர்ந்து அதற்கேற்ப தயார் நிலைப்படுத்துது. உறுதியற்ற அல்லது நிலையற்ற தன்மைகள், எதிர்காலத்தில் எதிர்நோக்கக்கூடிய மாற்றங்கள், சவால்கள் மற்றும் சாதகமான காரணிகளை அடையாளம் கண்டு அதற்கேற்ற தயார் நிலையில் இருத்தல். திட்டமிடுவதன் மூலமாக இந்த நோக்கம் அடையப்படுகிறது. அதற்கேற்ற தயார் நிலையில் இருப்பது. இன்னொன்று, கட்டுப்பாட்டினை இலகுபடுத்துகிறது. கட்டுப்பாட்டினை இலகுபடுத்த ஏற்கனவே திட்டமிட்டாச்சு. என்னென்ன கருமங்கள், எந்தெந்த பிரிவால, எத்தனை ஆக்களை வச்சுக்கொண்டு, எந்தெந்த இயந்திரங்களை வச்சுக்கொண்டு, எப்போ யார் யாரெல்லாம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கு. ஆகவே அந்த திட்டமிடப்பட்டவாறு அந்த திட்டம் பின்னர் வழிகாட்டலாக வழங்கப்பட்டிருக்கிறதா, அந்த திட்டத்தின்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குதா, அது எல்லாம் சரியா நடக்குதான்னு பார்க்கறது அதை கட்டுப்படுத்தல் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆகவே கட்டுப்படுத்தலினை இலகுபடுத்தல் என்பது திட்டமிடலினுடைய பிரதானமான நோக்கங்கள் ஒன்று. ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிளானிங் என்று சொல்லுவோம். திட்டமிடுதலினுடைய நோக்கங்கள் என்பது 4 விதமாக நாங்கள் பார்க்கலாம். இப்ப நோக்கம் என்று கேட்டால் வேற, நன்மை என்று கேட்டால் வேற. கவனமா பார்க்கும். நோக்கம் வேறு, நன்மை வேறு. நோக்கங்கள் என்று கேட்டால் என்ன நோக்கத்துக்காக திட்டமிடுகிறோம்,
இப்ப முதலாவது, நிறுவனம் தனக்கென்று ஒரு நோக்கத்தை உருவாக்கி கொண்டு அதன் மீது தன் கவனத்தை குவித்தல் என்பது முதலாவது நோக்கமாக இருக்குது. இரண்டாவது, இருப்பவற்றுள் சிறந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது. பல்வேறு நடவடிக்கைகளுள் நிறுவனத்தின் செயற்பாட்டிற்கு மிகச்சிறந்த ஒரு நடவடிக்கை தொகுதி ஒன்றினை உருவாக்கி கொண்டு அதனை மேற்கொள்வது. மூன்றாவது, எதிர்காலத்தின் உறுதியற்ற தன்மைகள், ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சவால்கள், சாதகமான தன்மைகள் என்பவற்றை முன்னுணர்ந்து அதற்கு தயார் நிலையில செயற்படுவது. அது இன்னொரு நோக்கமாக இருக்கும். நான்காவது, நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு பொறிமுறையினை இலகுபடுத்துவது. ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டால் தீர்மானிக்கப்பட்டவாறு செயற்படுத்தல் நிகழ்கிறதா என்பதை பார்ப்பது கட்டுப்படுத்தலாக இருக்கிறது. ஆகவே கட்டுப்படுத்தல் பொறிமுறை ஒன்று சிறப்பாக செயற்பட முதல் திட்டமிடுதல் என்பது உதவி இருக்கு. இப்ப இதை பார்ப்போம். சரிதானே? அடுத்தது, திட்டமிடலினால கிடைக்கக்கூடிய நன்மைகள். இதே விஷயத்த கொஞ்சம் வித்தியாசமா நீங்க சொல்லலாம். சரிதானே? இப்ப ஒன்று, நிறுவனம் தன்னுடைய நோக்கங்களை தாபித்துக் கொள்ளுதல். அந்த நோக்கங்கள் நிறுவனத்தோடு தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் வழங்கப்படுவதை இது உறுதி செய்யும். அதாவது நிறுவனம் எந்த நோக்கத்துக்காக செயற்படுகிறது என்பது தொடர்பில் உயர்மட்ட முகாமையிலிருந்து சாதாரண பணியாளர்கள் வரையில் புரிந்து கொள்வதற்கான ஒன்றாக திட்டமிடல் அமையும். திட்டமிடலின் நன்மைகள்ல முதலாவது, நிறுவனத்தின் உயர்மட்ட முகாமையிலிருந்து சாதாரண பணியாளர்கள் வரைக்கும் நிறுவனத்தின் இலக்குகள் தொடர்பில் தெளிவு பெறுவதற்கு உதவியாக இருக்கிறது. இரண்டாவது, நிறுவனம் தன்னுடைய நடவடிக்கைகளை தீர்மானிக்கப்பட்ட இலக்கு நோக்கியதாக செயற்படுத்துவதற்கு இது உதவுகிறது. அல்ல எங்க போறோம்னு தெரியாம நிறுவனம் போய் கொண்டு கூடாது. குறிப்பிட்ட இலக்குகளை நோக்கி இலக்கினை அடையும் விதமாக நிறுவனம் தன்னுடைய கர்மங்களை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கு அல்லது செயற்படுத்துவதற்கு, மாற்றங்களையும் உறுதியற்ற நிலைமைகளையும் சவால்களையும் எதிர்கொள்வதற்கு உதவுகிறது. நிறுவனத்தின் சிறந்த கட்டுப்பாட்டு பொறிமுறையை ஏற்படுத்துகிறது. கிடைக்கக்கூடிய வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்கான சிறந்த ஒரு தெரிவு முறை உருவாக்கப்பட்டு விடுகிறது. இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்துவதற்கான பல்வேறு வழிமுறைகளில் சிறந்த ஒரு வழிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு விடுகிறது. சிக்கனமான செயற்பாடுகளுக்கு வழிவகுக்கிறது. தேவையான பயிற்சிகள், அலுவலர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய திறன்கள், தேர்ச்சிகள், பயிற்சிகள், அறிவு என்பவை தொடர்பாக தீர்மானிப்பதற்கு திட்டமிடுதல் உதவியாக இருக்கிறது. நிறுவனத்தின் பல்வேறு நடவடிக்கைகளையும் பயன்மிக்கதாகவும் விரியமற்றதாகவும் மேற்கொள்வதற்கு திட்டமிடுதல் உதவியாக இருக்கும். நிறுவனத்தின் விரைவான வளர்ச்சிக்கு, இலக்கினை நிறுவனம் விரைவாக இலகுவாக அடைந்து கொள்வதற்கு, வினைத்திறன் உற்பத்தி திறன் வாய்ந்த வகையில் அடைந்து கொள்வதற்கு சிறந்த திட்டமிடல் உதவியாக இருக்கும். இன்னொன்று, திட்டமிடலின் கூறுகள் என்று சொல்லி கேட்கிறது. எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங், அதையும் தெரிஞ்சு வச்சுக் கொள்வோம். சரிதானே? இந்த இந்த பகுதிகள் தொடர்பில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது கையில கிடைக்குமாக இருந்தால் கொஞ்சம், அது பெரிய புத்தகம்தான். நண்பர் அமல்ராஜினுடைய புத்தகம், RC அமல்ராஜ் அவர்கள் எழுதிய அலுவலக முகாமைத்துவம் மற்றும் அலுவலக முறைகள் தொடர்பான ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. யாரும் கிடைச்சால் அந்த பகுதியை கொஞ்சம் வாசிங்க. இல்லை குரலோடையே கொண்டு போயிடலாம்டா பரவாயில்லை, அதில் கொஞ்சம் கூட இருக்கும். அது ஒரு புத்தகமாக ஆக்குகிற போது அது இந்த தகுதி தராதரம் வேற மாதிரி தானே இருக்கும். சரிதான? மாதிரி அவருடைய இந்த அனுபவத்தையும் பாவிச்சு கொஞ்சம் வித்தியாசமாக சிறப்பாக எழுதியிருப்பார். நீங்கள் வாய்ப்பு கிடைச்சால் அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கலாம். இந்த காலப்பகுதிக்குள்ள எல்லாத்தையும் படிக்கின்ற என்னதை படிக்கிறேன்னு என்ன பேசக்கூடாது. வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. சரி, அப்ப திட்டமிடலினுடைய கூறுகள், முதலாவது நோக்கம். சரிதானே? திட்டமிடலினுடைய கூறுகள், எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளான். முதலாவது நோக்கம். நோக்கம் என்று வருகிற போது அதுக்குள்ளே எல்லாம் வந்துடும். கோல், மிஷன், விஷன், அல்லது ஆரம்பத்தில் இருந்து வரேன்டா ஒப்ஜெக்டிவ். ஒப்ஜெக்டிவ், மிஷன், விஷன், கோல், அந்த விடயங்கள் எல்லார்ட்டையும் சொல்லுவோம். சரிதானே? அப்போ நோக்கங்கள். இரண்டாவது, நோக்கத்தை எவ்வாறு அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதை நாங்கள் பாலிசி என்று சொல்லுவோம், கொள்கைகள். நோக்கத்தை அடைவதற்கான
ரெகுலேஷன் சொன்னா அங்க இருக்கும், அதுக்குரிய நெறிமுறைகள் என்ன. ரெண்டாவது பாலிசி. அப்ப முதலாவது நோக்கம், ஒப்ஜெக்டிவ் என்றே சொல்லுவேன். ரெண்டாவது பாலிசிஸ், கொள்கைகள். மூன்றாவது இந்த பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக நிறுவனத்துக்கு வரக்கூடிய ஆபத்துகள், வாய்ப்புகள், உள்ளே இருக்கிற பிரச்சனை, வெளியே இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னாயத்தோட இருக்கும் நிறுவனம். அது திட்டமிடலினுடைய மூன்றாவது கூறு. அதை நாங்கள் சொல்றது ஸ்ட்ராட்டஜிஸ், தந்திரோபாயங்கள். சரிதானே? நிறுவன தந்திரோபாயங்கள் அது மூன்றாவது, திட்டமிடலுடைய மூன்றாவது கூறு ஸ்ட்ராட்டஜிஸ், தந்திரோபாயங்கள். நான்காவது, அந்த திட்டமிடப்பட்டதை எல்லாரும் ஒரே விதமாக பின்பற்றுவதை, அந்த விஷயத்தை எல்லாரும் ஒரே மாதிரியாக செய்வதற்கு, யார் செய்தாலும் ஒரே மாதிரியாக செய்வதற்காக அதற்கான ஒரு நடைமுறையை ஸ்தாபித்துக் கொள்ளும். அது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பில் முதல்ல கொள்கை என்கிறது அது ஒரு ரெகுலேஷன், என்ன ஒரு விதி. இது அந்த கர்மங்கள் நிறைவேற்றப்படுகிற ஒழுங்குமுறை, ஒரு நடைமுறை என்று வச்சுக்கொள்வோமே. முதல்ல எது செய்யப்பட வேண்டும், பிறகு என்ன செய்ய வேண்டும், என்ன ஃபார்ம் பாவிக்கணும், இந்த மாதிரியான திட்டமிடலினுடைய அதுவும் ஒரு கூறாக இருக்கும். நடைமுறைகள், ப்ரொசீடியர், நடைமுறைகள் ஒன்று இருக்கும். ஐந்தாவது ப்ரோக்ராம்ஸ். ப்ரோக்ராம்ஸ் என்றால் அந்த அதை அடைவதற்காக என்னென்ன கருத்திட்டங்கள், நிகழ்ச்சி திட்டங்கள் செய்யப்பட வேண்டும். நிறுவனம் தன்னுடைய நோக்கத்தை அடைவதற்காக செயற்படுத்தப்பட வேண்டிய கருமங்களை தனித்தனி நிகழ்ச்சி திட்டங்களாக வகுத்துக்கொள்ளும், ஒரு ப்ரோக்ராமாக வடிவமைத்துக் கொள்ளும். அந்த ப்ரோக்ராமுக்குள்ள வந்து ப்ராஜெக்ட் இருக்கும், அப்படி என்ன நிகழ்ச்சி திட்டங்களை வகுத்துக் கொள்ளும். இப்போ 5 விடயங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள். ஒன்று, நிறுவனத்தினுடைய இலக்குகள் அல்லது நோக்குகள், நோக்கம். திட்டமிடலினுடைய பிரதானமான ஒரு கூறு நிறுவனம் தன்னுடைய நோக்கங்களை தாவித்துக் கொள்வது, நோக்கங்கள் இருக்கும். இரண்டாவது, நோக்கத்தை அடைவதற்கான வழிகாட்டும் விதிகளை தாவித்துக் கொள்ளுகிறது, கொள்கைகள். மூன்றாவது, நிறுவனம் தன்னை பகுப்பாய்வு செய்த போது, தன்னை சுற்றி இருப்பவர்களை பகுப்பாய்வு செய்த போது தனக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும், என்ன சாதகம் பாதகம் போன்றவற்றை அல்லது உறுதியற்ற தன்மைகள், எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கு தன்னை தயார்படுத்தி அதற்குரிய உபாயங்களை வகுத்தமைத்துக் கொள்ளுகிறது. அந்த உபாயங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ், உபாய முறைமைகள் அல்லது தந்திரோபாயங்கள் என்று சொல்லி தந்திரம் என்ற மாத்திர என்ற பொருள் எடுக்கக்கூடாது. ஸ்ட்ராட்டஜிஸுக்கு தமிழ்ல பெரும்பாலும் உபாய முறைமை அல்லது தந்திரோபாயம் என்பது தான் பயன்படுத்துகிறார்கள். நாலாவது, இந்த நடவடிக்கைகள் எவ்வாறு படிமுறைகளாக கட்டங்கட்டமாக அதை நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த ஒழுங்கு, அது நாங்கள் நடைமுறைகள், அலுவலக நடைமுறை என்று பார்ப்போம். அதே போல நடைமுறை, ப்ரொசீஜர். சரிதானே? மற்றது இலக்கினை அடைவதற்கான அவற்றின் வேலைகளை ப்ரோக்ராம்ஸாக மாற்றிக்கொள்ளும், நிகழ்ச்சி திட்டங்களாக மாற்றிக்கொள்ளும். 5 படிமுறைகள். படிமுறைகள் எல்லாம் உண்மையா இது 5 கூறுகள் முன்பின்னாகவும் சொல்லலாம். சரிதானே? 5 விதமாக இருக்கு. இதுல ஆய்வு முறைமைகள் நான் சொல்ல இல்லை. அந்த நோஸ், பெஸ்டில், ஸ்வட் அப்படியான ஆய்வு முறைகள் இருக்குது. அதை நாங்கள் இதை ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டு, சரியா, இந்த ஸ்கெலட்டினை கம்ப்ளீட் பண்ணி போடு. ஸ்கெலட்டின்ங்கிறது இந்த இதனுடைய ஒரு தொகுதி, என்ன ஒரு சட்டகம் ஒன்றை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டு அதன் பிறகு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலத்தின் அடிப்படையில் பார்ப்போம். முதல் ஒரு பரந்த அடிப்படையில் இதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். இப்போ முகாமைத்துவத்தினுடைய பணிகள் என்ன என்று பார்த்துட்டோம். அலுவலக முகாமைத்துவத்தினுடைய பணிகளும் அவ்வாறே அமைந்திருக்கும். ஒரு அலுவலகத்தை முகாமை செய்பவரை நாங்கள் முகாமையாளர் என்று சொல்லுவோம். இந்த முகாமைக்கு நிர்வாகத்துக்குமே நிறைய வேறுபாடு இருக்கு. சரிதானே? நிர்வாகம் தீர்மானிப்பதை செயற்படுத்துவது தான் முகாமை. அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு, மேனேஜ்மெண்ட் வேறு. அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது இலக்குகளை தீர்மானிப்பது, திட்டமிடுதல் என்பது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து திட்டமிடப்பட்டவாறு அதனை கொண்டு செல்வது தான் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள. அதுலேயும் உயர்மட்ட முகாமை, நடுத்தர மட்ட முகாமை, கீழ்மட்ட முகாமை என்றெல்லாம் ரொம்ப வேணாம் அப்படிலாம் பார்த்து என்ன அது இருக்கிறத பழுதாக்கி விட்டு.
ஓரளவுக்கு முதல் படிப்போம். எங்களுக்கு கால் ஊன்றதுக்கு பிறகு ஏதாவது பலமாக வந்துட்டோம்னா மேலதிகமா பார்க்கக்கூடியதா இருக்கிறத நேரத்தை ஒதுக்கி பார்ப்போம். சரி, அடுத்த தலைப்பு பார்த்துக் கொள்ளுங்க. அலுவலக முகாமையாளர் ஒருவர் கொண்டிருக்க வேண்டிய தகுதிகள் என்று கேட்பார். அல்ல, நிறுவன முகாமையாளர் ஒருவர் கொண்டிருக்க வேண்டிய தகுதிகள். சரிதானே? நிறுவன முகாமையாளர் ஒருவர் கொண்டிருக்க வேண்டிய தகுதிகள் அவை. அதுக்கு முன்னும் சரி, அதை சொல்லிட்டு நான் திரும்ப இன்னொரு விடயம் ஒன்று ஞாபகம் வரையக்குள்ள சொல்லுகிறேன். அஹ், அலுவலக முகாமையாளருக்கான தகுதிகள், குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆஃபீஸ் மேனேஜர். சரியா? ஒன்று கல்வி தகுதி. அலுவலக முகாமையாளர் கொண்டிருக்க வேண்டிய தகுதிகளை வகைப்படுத்துங்கோ என்று கேட்டால், ஒன்று கல்வி தகுதி. கல்வி தகுதி அதாவது அலுவலகத்தின் முகாமைத்துவம், அலுவலகத்தினுடைய கட்டமைப்பு, அதனுடைய செயல்முறைகள், அதற்குரிய கொள்கைகள், பணியாளர்களை வழிநடத்தக்கூடிய திறன்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய சிறந்த கல்வித்தகமையை கொண்டவராக இருப்பது ஒரு ஒரு அலுவலக முகாமையாளருக்கான தகுதிகளில் ஒன்று. இந்த கல்வித்தகமை என்பது அலுவலகத்தை முகாமை செய்வதற்கு பொருத்தமான தகமை கொண்ட கல்வியை பெற்றவராக அவர் இருப்பது நல்ல. இரண்டாவது, அவர் தொழில்நுட்ப தகுதி. தொழில்நுட்ப தகுதி என்று சொல்லுகிறது ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். இது சில பேர் பயிற்சி என்கிற வார்த்தையால் பயன்படுத்துகிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் ஒன்று பிறகு தாரணது, கொஞ்சம் தேஞ்சு அழிஞ்சு போன வெட்டுப்பட்ட மெட்டீரியல் தான். நான் உங்களுக்கு சின்னதாக வழிகாட்டும். அவர்கள் பயிற்சி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நான் சொல்லுகிறது இரண்டாவது தொழில்நுட்ப தகுதி. தொழில்நுட்ப தகுதி என்று சொல்லுகிறது இந்த ஃபினான்ஸ், அக்கவுண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், இது தவிர அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்டோரல் நாலேஜும் அவருக்கு இருக்க வேண்டும். தான் வேலை செய்விக்க வேண்டிய, தன்னால் வழிநடத்தப்பட வேண்டிய பணியாளர்கள் கொண்டிருக்கும் விடய அறிவிலும் பார்க்க உயர்ந்த விடய அறிவை கொண்டிருப்பதன் மூலமாக அவர்களுக்கு வழிகாட்டுதலும் அவர்களுடைய கடமைகளின் சிறந்த தன்மையை பரீட்சிப்பதையும் ஒரு முகாமையாளர் செய்ய முடியும். அதனால இரண்டாவது அவருடைய தொழில்நுட்ப தகமை. சரியா? மூன்றாவது தனி மனித பண்புகள். தனி மனித பண்புகள் பர்சனல் குவாலிட்டிஸ் அல்ல பர்சனல் குவாலிஃபிகேஷன். அதாவது தலைமைத்துவ தன்மை, ஒரு டாக்டிக்ஸ், என்ன சொல்றது, ஒரு விவேகம், சாமர்த்தியம், என்ன நேர்மை, பொறுமை, ஆர்வம், விடாமுயற்சி, பங்க்சுவாலிட்டி, நேரம் தவறாமை, மதித்தல் போன்ற பல்வேறு ஆளுமை சார்ந்த திறன்களையும் மென் திறன்களையும், தொடர்பாடல் திறன், ஊக்கப்படுத்தும் திறன் போன்ற தலைமைத்துவ திறன்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதாவது தனி மனித ஆளுமை தகமைகள் அல்லது பண்புகள், பர்சனல் குவாலிட்டிஸ், பர்சனல் குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்க வேண்டும். நான்காவது அனுபவம். கல்வி அறிவு, தொழில்நுட்ப அறிவு, தனி மனித ஆளுமை தகமைகள் என்பவற்றை கொண்டிருப்பதோடு அலுவலக முகாமையாளர் ஒருவர் குறித்த விடயம் தொடர்பான அனுபவ அறிவினை, பிரயோக அறிவினையும் கொண்டிருப்பது. அனுபவ அறிவு அதாவது பிரயோக அறிவினை கொண்டிருப்பது அவருடைய மிகச்சிறந்த தகுதிகளில் ஒன்றாக கருதப்படும். ஐந்தாவது ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட், ஒரு பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்வால்மெண்ட், பங்கு பெற்றலும் ஈடுபாடும் கொண்ட ஆர்வம், அக்கறை, கரிசனை, புதியவற்றை புகுத்துவதில் ஒரு மிகுந்த தவிர்ப்பு, என்ன ஒரு ஏர்ஜிங் என்று சொல்ற உந்துதல், ஓகே, ஒரு உந்துதல், புதியவற்றை புகுத்துவதில் ஆர்வமும் உந்துதலும் கொண்டவராக இருத்தல், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அல்ல ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரி என்று சொல்லி நாங்கள் அதை சொல்றோம்.
அப்ப இந்த விதமான விடயங்களை உள்ளடக்கியதாக ஒரு அலுவலக முகாமையாளர் கொண்டிருக்க வேண்டிய வெவ்வேறு தகுதிகள் என்று கேட்கப்படமாக இருந்தால், நீங்கள் ஒன்று கல்வி தகமைகள், இரண்டாவது தொழில்நுட்ப தகமைகள், மூன்றாவது ஆளுமை தகுதி, தனி மனித பண்பு சார்ந்த ஆளுமை தகுதிகள், தலைமைத்துவ திறன்கள், தொடர்பாடல் திறன், என்ன சாமர்த்தியம், நேர்மை, பொறுமை, விடாமுயற்சி, நேரம் தவறாம, அலுவலர்களை ஊக்குவிக்கும் இயல்பு, குழு செயற்பாடு அல்ல குழு மனப்பாங்கு, ஆபத்துக்களை எதிர்நோக்குதல், இந்த மாதிரியான இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு அவருக்கு நீங்கள் பர்சனல் குவாலிட்டிஸ் அல்லது நாங்கள் சொல்ற பர்சனாலிட்டி குவாலிஃபிகேஷன்ஸ். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸை தனியாக நாங்கள் அடையாளப்படுத்தி சொல்லலை, சரிதானே? அடுத்தது பணியில இருக்கக்கூடிய ஆர்வம், ஈடுபாடு, இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். எனக்கு பிள்ளைகள் ஒரு சின்ன நேரம் ஒன்று ஒதுக்கி தர வேணும். சரி, நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். இதுல முக்கியமான ஒரு விடயம் நான் ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன். இந்த அலுவலகம் என்றால் என்ன? அலுவலகம் தொடர்பாக அறிஞர்கள் சொல்லியிருக்கிற வரைவிலக்கணங்கள், அலுவலகம் எந்த வகையில முக்கியத்துவம் பெறுகிறது, அலுவலகம் ஒன்றை நிச்சயிப்பதில் அல்லது அலுவலகம் ஒன்றை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் பெறுகிற பிரதானமான 3 கூறுகள் என்ன? என்ன அலுவலக அமைவிடம், அலுவலக சூழல் என்பது உள்ளக சூழல், அலுவலக தளக்கோலம் என்கிற விஷயத்தை, இதில் ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்திருக்கிறோம். ஒரு சூழலை தீர்மானிக்கிற காரணிகள் என்ன, அல்லது அமைவிடத்தை தீர்மானிக்கிற போது என்னென்ன விடயத்தை உள்ளடக்க வேணும், அலுவலக சூழல் என்பதனுடைய கூறுகள் என்ன, அந்த கூறுகளில் 2 விஷயத்தை விளங்கப்படுத்துங்க என்பது போல எல்லாம் கேள்விகள் வந்திருக்கு. இப்போ நீங்கள் அலுவலக முகாமைத்துவம் குறைவாகத்தான் நீங்கள் படிப்பிச்சீங்க எல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது. அந்த பகுதியெல்லாம் நாங்கள் அலுவலக முறைமை, அலுவலக முகாமை என்பதற்கு பொதுவாக இருக்கக்கூடிய பகுதி அழகா நிறைவு செய்துட்டோம். அலுவலக தளக்கோலம் ஒன்று எப்போது திட்டமிடப்படுகிறது, அலுவலக முறைமை என்றால் என்ன, அலுவலக முறைமையினுடைய வகைகள் என்ன, சரிதானே? அலுவலக முறைமையில இப்ப இந்த வகைகள் இருக்குது என்று சொல்லி எல்லாம் சொல்லி தந்திருக்கிறோம், சரியா? மற்றது இந்த தளக்கோலங்கள், இது தவிர அலுவலகத்தினுடைய பாதுகாப்பு நடைமுறைகள், அலுவலகத்துக்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், பாதுகாப்பு நடைமுறைகள் ஏன் முக்கியம், இது போன்ற பல்வேறு விடயங்கள் ஏற்கனவே உங்களோட பகிர்ந்திருக்கிறேன் பெருந்தொகையாக. அது ஒரு 4 மாதத்துக்கு படிக்கக்கூடிய விடயம். குரல் ஒளிப்பதிவிலையும் பதிஞ்சிருக்குது, வீடியோவாகவும் தந்திருக்கு. அந்த விஷயங்கள்ல கவனம் எடுங்கோ. பிறகு பரீட்சை முடிஞ்சதுக்கு பிறகு வந்து இருந்ததான் நாங்கள் பார்க்காம போயிட்டோம் என்று சொல்றதால பிரயோசனம் இல்லை. இதை ஒளிப்பதிவுல சொல்ற காரணம், குழுவில் இருப்பவர்கள்ல 1/3 பங்காக்கள் கூட செயலமர்வுல இல்லை என்பதனால அதை சொல்லி இருக்கிறேன், சரிதானே? சரி, அப்ப நாங்கள் இப்போ அடுத்த தலைப்புக்குள்ள போவோம். அடுத்ததா இப்போ பாருங்க, அலுவலக முகாமையாளர் ஒருவருடைய செயற்பாடுகள் என்ன, அலுவலக முகாமையாளர் ஒருவருடைய செயற்பாடுகள். தமிழ்ல சில இடங்கள்ல அலுவலக முகாமையாளரின் பணிகள் என்று சொல்லி கேட்டுக்கிறாங்க. பணிகள் என்றது சர்வீஸ் என்று எடுத்து போடக்கூடாது, ஃபங்க்ஷன்ஸ், சரிதானே? அவருடைய செயற்பாடுகள் அல்லது தொழிற்பாடு. அலுவலக முகாமையாளரின் தொழிற்பாடுகள் இவை. அப்ப முதலாவது அவருடைய பொது நிர்வாகி. அலுவலகத்தின் வேலைகள் உரிய அளவில், உரிய தரத்தில், நிச்சயிக்கப்பட்ட காலப்பகுதியில், சிக்கனமான முறையில் நிறுவனத்தின் இலக்குகளை நோக்கியதாக நடைபெறுவதை நிச்சயிப்பது, அந்த விடயங்களை கண்காணிப்பது, அதில் ஏற்படக்கூடிய விலகல்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பது போன்ற கர்மங்கள் அவருடைய பொது நிர்வாகியாக அவர் ஆற்றுகிற கர்மங்களை கொண்டதாக இருக்கும். பொது நிர்வாகியாக அவர் பணியாற்றுவதோடு துறைசார் பணிகளும் அவருக்கு இருக்கு, சரிதான்? துறை சார்ந்த பணிகள் அவருக்கு இருக்கும். ஒரு அலுவலக முகாமையாளர் ஒரு பொது நிர்வாகியாக, ஜெனரல் மேனேஜர் என்று சொல்லுவோமே, அவர் ஜெனரல் மேனேஜராகவும் செக்டோரல் மேனேஜ்மெண்ட்டை பார்க்க வேண்டியவராகவும் அவர் இருப்பார். அலுவலக முகாமையாளர் என்பவர் ஒரு பொது நிர்வாகியாக அவர் பணிபுரிகிறார். நிறுவனத்தினுடைய பணிகள் சீரா சிறப்பா என்ன, உரிய தரத்தில், உரிய அளவில், உரிய காலப்பகுதியில், ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட முறைமைக்கு அமைவாக
அவை நடைபெறுவதை நிச்சயித்துக் கொள்ளுதல், அவற்றில் விலகல்கள் தொடர்பில் மேற்பார்வை செய்து அவற்றை சீர் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் என்பது அவருடைய பிரதானமான ஒரு பணியாக இருக்கும். பொது நிர்வாகியாக பணியாற்றுதல். இவை தவிர அவரால் மேற்கொள்ளப்படக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், தொழிற்பாடுகள் என்கிற அடிப்படையில் நாங்கள் ஒன்றொன்றாக பார்த்தால், ஒன்று ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள், ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப், என்ன ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள், அலுவலகத்தின் நோக்கங்களை அடைவதற்காக நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள், அப்பணிகளை நிறைவேற்றுவதற்குரிய தகமைகளை கொண்டிருக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து நியமித்தல் அல்லது பணிக்கமர்த்தல். நிறுவனத்தின் நோக்கங்களை அடைவதற்காக நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகளை அவதானித்து அப்பணிகளை நிறைவேற்றுவதற்குரிய அறிவு, தேர்ச்சி, திறன்களை கொண்ட பணியாளர்களை தேர்ந்தெடுத்து பணிக்கு அமர்த்துதல், ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப். இது ஒரு பணி. இரண்டாவது, பணியாளர்களுக்கான பயிற்சி அளித்தல். தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்கள் அவர்களுக்கென குறித்தொதுக்கப்பட்ட கடமை பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கான அலுவலக விதிமுறைகள், சட்ட திட்டங்கள், தொழில்நுட்ப மேம்பாடுகள், அறிவு சீராக்கம் என்று சொல்லுகிறது, அப் டு டேட். சரிதானே? நாலேஜ் அப் டு டேட். அவர்களுக்கு விஷயம் அறிவு இருக்கான்னு தான் பார்த்து நாங்கள் அவற்றை அறிவினை இற்றைப்படுத்தல் அப்படி சொல்லுவோம். அறிவு இற்றைப்படுத்தல் போன்ற நோக்கங்களுக்காக அவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படும். அலுவலக விதிமுறைகள், சட்டத்திட்டங்களை பற்றிய அறிவு அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு அவர்களிடம் காணப்படக்கூடிய விடய அறிவை இற்றைப்படுத்துதல், பயன்படுத்தப்படுகிற கருவிகள் மற்றும் உபகரணங்கள் பற்றிய பயிற்சிகளை வழங்குதல் என்பவற்றை உள்ளடக்கி பணியாளருக்கு பயிற்சி அளித்தல். மூன்றாவது, ஒர்க் மெஷர்மெண்ட், வேலை அளவீடுகளை மேற்கொள்ளுதல். வேலை அளவீடுகள் என்கிறது தனியாக நாங்கள் பார்க்கணும். இதுவெல்லாம் பின்னுக்கு வருகிற தலைப்பு. அலுவலக முகாமைத்துவத்துக்குள்ள வேலை அளவீடு, செயற்திறன் மதிப்பீடு என்று சொல்லி வருகிறது. எல்லாமே இதுல இருந்து பெருகி கொண்டு போகிறவைதான். இது கொப்படிச்சு பிரம்மாண்டமா வளரும். 5 வருஷம் படிக்கலாம் பண்ணிட்டேன். சரிதானே? MBA எல்லாம் முடிக்கிறார்களுக்கு தானே BBA, MBA, MPhil, PhD வரைக்கும் போகலாம் பண்ணிட்டேன். ஆனா முதல் சுப்ரா எழுதி பாஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு பார்ப்போம். அடுத்தது வேலை அளவீடு, ஒர்க் மெஷர்மெண்ட். அலுவலர்கள் அவர்களுடைய பணியை செய்யும் விதம் அளவீடு செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு செய்யும் பணிக்கு ஏற்ற விதமாக நிதி சார்ந்த நன்மைகளை வழங்குவதற்கும் இது மேற்கொள்ளப்படுகிறது. அலுவலர்களால் நிறைவேற்றப்படுகின்ற பணியின் தன்மைக்கு ஏற்ப அவர்களோட பணியின் அளவு, தரம் என்பவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்குரிய நிதி சார்ந்த நன்மைகளை அளிக்கும் நோக்கில் அவற்றை செய்கிறார். அதே போல பதவி உயர்வு அளித்தல், பதவி உயர்வு வழங்குதலும் ஒரு முகாமையாளருடைய ஃபங்க்ஷனிலே உண்டு. பணியாளர்கள் தங்களுடைய பணியில் அவர்களுடைய தரத்தையும் நிதி சார்ந்த அனுகூலங்களையும் உயர்த்தி கொள்ளும் வகையில் அவர்களுக்கான பதவி உயர்வுகளை வழங்குதல் வேண்டும். ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேஷன், ஆர்கனைசேஷனல் ஒழுங்கமைத்தல் இல்லை, ஒருங்கிணைத்தல், கோஆர்டினேஷன். அலுவலகத்தின் பல்வேறு துறைகள், அலகுகள், பிரிவுகள், திணைக்களங்கள், அவற்றின் மேலாளர்கள், அவற்றுக்கு ஒரு கேட்டிருப்பாங்க தானே, அவற்றின் பணியாளர்களாமின் தலைவர்கள், அந்த துறை சார்ந்த தலைவர்கள் ஆகியோரை ஒருங்கிணைத்தல், அவர்களுக்கான தொடர்பு முறைமை ஒன்றினை ஏற்படுத்தி கொள்ளுதல் அலுவலக முகாமையாளருடைய இன்னொரு ஃபங்க்ஷன். அடுத்தது ஒழுக்காற்று பணிகள். சரிதானே? ஒழுக்காற்று நடவடிக்கைகள், அது ஒரு மொழிபெயர்ப்பில் ஒழுங்கமைப்பு என்று போட்டிருக்கிறார்கள். 2 முகாமைத்துவ புத்தகத்தில் பார்த்தா ஒழுங்கமைப்பு என்று இருக்குது, டிசிப்ளின். சரிதானே? டிசிப்ளின்ங்கிறது ஒழுக்கம், ஒழுங்கமைப்பு என்றது வேறு, இது ஒழுக்காற்று முறைமை அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கை. அது அவருடைய இன்னொரு தொழிற்பாடாக இருக்கும். அதாவது அலுவலக பணியாளர்கள் அலுவலகத்தில் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்கம், கொள்கைகள், விதிமுறைகள் என்பவை அலுவலக பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கொள்கைகள், விதிமுறைகள்,
போன்றவை உரிய வகையில் பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது அவருடைய இன்னொரு பணியாக இருக்கும். அடுத்தது காகிதாதிகள் எழுதுபொருட்களின் கட்டுப்பாடு. எழுதுபொருட்களை கட்டுப்படுத்துவது, காகிதாதிகள் எழுதுபொருட்களினுடைய கட்டுப்பாடு, படிவங்களின் கட்டுப்பாடு, அலுவலகத்தில் பயன்படுத்தப்பட வேண்டிய படிவங்கள் தொடர்பாக நடவடிக்கை. அதன் பிறகு நாங்கள் தனியாக அங்கே படிவங்கள் படிவ கட்டுப்பாடு என்று சொல்லி அந்த சின்ன சின்ன துண்டா படிக்கிறது. இதில் இருந்து பிரிந்து வருகிற கிளைகள் படிவ கட்டுப்பாடு. இதுபோக தொடர்பாடல் செயல்முறை, பொதுமக்கள் தொடர்பு ரெண்டையும் சேர்த்து எழுதுவான். சரிதானே? இவர் ஒரு லைசன் ஆபீசர், ஒரு இணைப்பு அலுவலராக இருப்பார். அலுவலகத்தையும் வாடிக்கையாளர்கள் அல்லது பொதுமக்கள் பங்குதாரர்களையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பு அலுவலராக அலுவலக முகாமையாளர் பணியாற்றுவார். அப்போ பப்ளிக் ரிலேஷன்ஸ் நிறுவனத்துக்கும் பொது தரப்பினருக்கும் இடையிலான உறவை பேணுகிற ஒருவராக அவர் இருப்பார். அடுத்தது தொழில் உறவு என்று சொல்லுகிறது, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் என்று சொல்லுகிறது இந்த பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய நியமங்கள், ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம், ரெகுலேஷன்ஸ், ஒழுங்கு விதிகள், சட்டங்கள் மற்றும் தொழிலாளர் நலம் சார்ந்த ஏற்பாடுகள் போன்றவற்றின் அடிப்படையில் தொழில் சார்ந்த சூழல் அல்லது தொழில் சார்ந்த நன்மைகள், அவர்களுக்கான சமூக நிதி சார்ந்த பாதுகாப்பு போன்ற விடயங்களில் பிரச்சனைகள் தோன்றாமல், அவர்களுக்கான ஊதிய விகிதம் போன்ற பல்வேறு விடயங்களில் பிரச்சனைகள் தோன்றாமல் அவற்றை நிர்வகிப்பதும் அவருடைய முக்கியமான தொழில் உறவு என்று சொல்லுகிறது. தொழிலாளர்கள் சார்ந்த விடயங்களை கையாளுதல். சரியா? அடுத்தது இந்த சட்டமுறை தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்தல். அது செக்ரட்டேரியல் சர்வீசஸ் என்று சொல்லுகிறார்கள். செயலாளர் தன்மை வாய்ந்த பணிகள் என்று சாதாரணமாக நாங்கள் சொல்லுகிறது. இது சட்டமுறையான தேவைப்பாடுகள் மற்றும் கணக்கீடு சார்ந்த தேவைப்பாடுகள், கணக்காய்வு சார்ந்த தேவைப்பாடுகள் என்பவற்றை நிறைவேற்றுவதற்காக அது ஆவண முகாமைத்துவம் போன்ற இந்த விடயங்கள் எல்லாம் அதுக்குள்ள வரும். நீங்கள் ஆவண முகாமைத்துவம் படிக்கக்குள்ள படிச்சிருப்பீங்க. ஆவண முகாமைத்துவத்தின் தேவைகள் உண்டு, சட்ட ரீதியான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்தோம்னு சொல்லி இங்கே அந்த விடயத்தை தான் சொல்லுறது. சரிதானே? அடுத்தது மிக முக்கியம், அரேஞ்சிங் த ஆபீஸ். அலுவலகத்துக்கான இடவசதி, தள அமைப்பு, பாதுகாப்பு போன்றவற்றை தெரிவு செய்தலும் நடத்தி செல்லுதல். அரேஞ்சிங் த லொகேஷன், அக்கமடேஷன், லொகேஷன், லே அவுட், என்விரான்மெண்ட், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் சொல்லும் அலுவலகத்துக்கான திட்டமிடல். என்ன அலுவலக திட்டமிடல் நடவடிக்கைகள், அலுவலகத்தை தீர்மானித்தல் மற்றும் அலுவலகத்துக்கான தளக்கோலம், அதனுடைய உள்ளக சூழல், அவற்றில் காலத்துக்கு காலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள், திருத்தங்கள் போன்றவற்றை மேற்கொள்வது அவருடைய ஃபங்க்ஷனாக இருக்கும். இன்னொரு தொழிற்பாடு. அப்போ அலுவலக முகாமையாளருடைய தொழிற்பாடு என்று கேட்கிற போதும், ஃபங்க்ஷன் என்று கேட்கிற நேரமும், டியூட்டிஸ் என்று கேட்கிற நேரத்துக்குள்ளேயே நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கணும். அங்கே நாங்கள் கடமைகளை சொல்லல, அவர் என்னென்ன வேலைகளை செய்ய போறார் என்று சொல்லல, அந்த வேலைகளினுடைய தலைப்புகளை தான் பேசுகிறோம். சரிதானே? அங்க சொல்லுகிறது. இப்ப நாங்க பேசுகிற விடயம் ஃபங்க்ஷன் என்று வருகிற போது அந்த வேலைகள் சார்ந்த அவர் தொடர்பாடலை செய்வார். பொதுமக்கள் தொடர்பு, உயர்மட்ட முகாமையோடு தொடர்பு, பணியாளர்களோடு தொடர்பாடல், அது அவருடைய ஒரு தொழிற்பாடாக இருக்குது. இப்படி தொழிற்பாடு என்று கேட்டிருக்கிறார்கள் ஒரு தடவையில். இன்னொரு தடவை அவர்களுடைய கடமைகள் என்று கேட்டிருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ் என்று கேட்டிருக்காங்க. முதலாவது நான் இப்போ சொல்லி தந்தது ஃபங்க்ஷன். அங்கே இருக்கக்கூடிய அந்த கேள்வியை புரிந்து கொள்ளணும். உண்மையில ஒரு பெரிய மட்டுப்பாடு இருக்குது. தமிழ் மொழிபெயர் பரீட்சை வினாத்தாளில் தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு பல பேரை பாதிச்சிருக்கு. நீங்கள் பரீட்சை மண்டபத்தில் உங்களுக்கு ஒரு
விடயம் இருக்குது, உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் இருக்கிறது. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பரீட்சை மண்டப மேற்பார்வையாளரிடம் அந்த உதவியை கேட்கலாம். உங்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பு தொடர்பாக புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கிறது, சரியான சொல்லாட்சி பிரயோகிக்கப்படவில்லை என்று சொல்லி நீங்கள் கருதினால் இந்த வினாத்தாளினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை தருமாறு நீங்கள் கோர முடியும். சரிதானே? பொதுவாக தேசிய பரீட்சைகளில் அந்த வசதி ஒன்று செய்து கொடுக்கப்படுவது உண்டு. அதை நீங்கள் வச்சிருக்கீங்களா, அது என்ன அவர்களுக்கு குறைந்த எண்ணிக்கையில் தான் வரும். ஆனால் அதை வாங்கி பார்க்கறதுக்கு இருக்குது. அதுக்காக அதை நீங்கள் ஒரு டிமாண்ட் பண்ணி அந்த பரீட்சை மண்டபத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரியாக அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஆனால் அது உங்களுக்குரிய ஒரு ரைட்ஸ். சரிதானே? எங்களுக்கு லாங்குவேஜ் ரைட்ஸும் இருக்குது தானே. ஆனால் தமிழ் மொழி மூலமான வினாத்தாள பெறுகிறதுக்கு நாங்கள் 2 பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. சரியா? அப்படியாக எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த விடயத்தை பரீட்சை மண்டப மேற்பார்வையாளரிடம் நீங்கள் ஒரு பவ்யமான முறையில தெரியப்படுத்தலாம், இதை புரிந்து கொள்ள. அதுக்காக அந்த வினாத்தாள் கிடைக்கிற வரைக்கும் நீங்க எழுதுறதை நிப்பாட்டி வச்சு அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டெல்லாம் இருக்க தேவையில்லை. அந்த வினாவுக்குரிய விடையை வழங்காம மற்ற வினாக்களுக்குரிய விடைகளை வழங்கி நேரத்தை சிக்கனப்படுத்தி கொள்ளணும். அவர் போய் பேப்பர் எடுத்துக்கொண்டு வர மட்டும் அவருடைய அசைவுகளை கண்காணித்து ரசித்து கொண்டிருக்க கூடாது. மிக முக்கியம். இதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. முகாமைத்துவம் சார்ந்து கிடைக்கக்கூடிய புத்தகங்கள், குறிப்பா இந்திய பல்கலைக்கழகங்களினுடைய வியாபார முதுநிலை கற்கைகளுக்கு, MBA மாதிரியான கற்கைகளுக்கு சிலதில் தமிழ் மொழி மூலமான புத்தகங்கள் இருக்கிறது. அதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட இங்கிலீஷ் பரவாயில்லை என்கிற அளவுக்கு இருக்கு. இப்போ பெரிய மட்டுப்பாடு ஒன்று இருக்குது. இங்க மட்டும் இல்லை, முகாமைத்துவத்தை தமிழ்ல மொழிபெயர்ப்பதில் ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை இருக்கு. ஆங்கிலம் கொஞ்சம் பரவாயில்லை என்ற போல சிங்கள பிரதேசத்துல வேலை செய்கிற பிள்ளைகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. சில பேருக்கு அந்த மொழியை புரிந்து கொள்வதில் பிரச்சனை இருக்கும். இப்போ நாங்கள் ஏதோ ஒன்று சொல்ல அவர்கள் வேறு ஒன்று. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், அலுவலக முகாமைத்துவம், அலுவலக முகாமைத்துவம் என்று இந்த வார்த்தையை 10 தடவை சொல்லியாச்சு. அங்க அவர்கள் என்ன செய்கிறார்கள், நிறுவன மேலாண்மை என்று பாவிக்கிறாங்க. அலுவலக முகாமைத்துவம் என்று சொல்லி முடிய நிறுவன மேலாண்மை என்று வருகிற போது அதை என்னென்று புரிந்து கொள்ள முடியாம சிரமப்பட ஆட்சேர்த்தல் கூற்று என்று சொல்லி ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க ஒரு தடவை ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு. சரிதானே? SOR, சிஸ்டம் ஆஃப் ரிக்ரூட்மெண்ட், ஆட்சேர்ப்பு முறைமை ஏதோ ஒன்று போட்டுவாங்க. அப்படி ஏதோ ஒன்று ஒரு வித்தியாசமான சொல். அதை என்னென்று யாரோடு மொழிபெயர்த்து ஒரு EB எக்ஸாமுக்கு, சமுர்த்தி பிள்ளைகளுடைய EB எக்ஸாமுக்கு சரியான பிரச்சனை. அவங்களுக்கு தெரியும் ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் என்று கேட்டால் அவங்க எழுதுவாங்க. ஆனால் அதில் கேட்கப்பட்டதை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு விட எழுத தெரியும். அது வேறு ஏதோ உண்டு, ஒரு விதமான சொல்ல மறந்து போயிட்டு. இப்போ நான் அந்த பரீட்சையில பிரதான மேற்பார்வையாளராக இருந்தேன். உண்மையில் அது ஒரு தொழில் தர்மம் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய பரிதாபத்தை பார்த்துட்டு நான் ஆங்காங்க இருந்தவர்களுக்கு கொஞ்சம் கேட்கிற விதமா, ஏன் இதை விட்டுட்டு போயிருக்கிறீங்க, இது ஆட்சேர்ப்பு திட்டத்தின் உள்ளீடுகளை தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்தேன். அதுக்கு பிறகு அது அந்த மண்டபமே தீப்பற்றி எரிஞ்ச மாதிரி எல்லாரும் ஒரு 2 எழுதினாங்க. அப்படி எல்லா இடங்களையும் சொல்லி இருக்க மாட்டாங்க தானே. நான் இருந்த அந்த அப்போது நான் மன்னார் மாவட்டத்தில் பணியாற்றி இருந்தேன். 2 பிரதான பரீட்சை மண்டபங்கள்லையும் ஒன்றில் பிரதான மேற்பார்வையாளராக நான் இருந்தேன். மற்ற மேற்பார்வையாளருடன் பேசி அவருடைய மண்டபத்துக்குள்ளேயும் அந்த ஒரு கேள்வியை வாசிச்சு விடுறதான விட சொல்றது இல்லை, வாசிச்சு விட்டதுனால அந்த பிள்ளைகள் அதை எழுதக்கூடிய இருந்தது. இப்படி மிகுதி 24 மாவட்டங்கள்லையும் அது கிடைச்சிருக்காது தானே. உங்களுக்கு சூப்பராக அந்த பிரச்சனை கொண்டு வருகிற நேரங்களில் நீங்கள் நாடக்கூடிய ஒரு பொறிமுறை இதுதான். அவர்களுடைய ஆங்கில வினாத்தாள கேட்கலாம், ஆங்கில மொழியிலான வினாத்தாள தாருங்கள் என்று சொல்லி ஒரு சண்டையாக, அதை ஒரு சர்ச்சையாக ஏற்படுத்தாம கொஞ்சம் பவ்யமா பணிவா கேட்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ள போவோம். என்ன இதை ரெக்கார்டிங்கில் பேசினது என்னென்ன பாவம் வராதவர்களும் இந்த ஒளிப்பதிவை நம்பி வாழ்க்கையை கொண்டு போகிறது கொஞ்சம் ஆத்மாக்களால் இதுதானே, அதுகளும் உதவட்டும். சரி, அடுத்த பகுதிக்குள்ள போகிறோம். இப்போ 2க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அலுவலக முகாமையாளருடைய தொழிற்பாடுகள் என்று கேட்கப்பட்டது நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கிறோம். இப்ப அலுவலக முகாமையாளர் ஒருவருடைய கடமைகளும் பொறுப்புகள், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சரிதானே? இந்த பகுதியையும் குறித்துக் கொள்ளுங்க. ஒன்று, உயர்மட்ட முகாமைத்துவத்துடன் தொடர்பு கொள்ளுதல். உயர்மட்ட முகாமைத்துவத்துடன் தொடர்பு கொள்ளுதல் அல்லது நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ளுதல். இப்ப அலுவலக முகாமையாளருக்கு மேல ஒரு மேனேஜிங் டைரக்டர்ஸ் போர்டு இருக்கும்.
சரிதானே? அந்த மாதிரியாக அல்லது அதுக்கு ஒரு ஓனர் இருப்பார், ஒரு ப்ரோப்பரைட் இருப்பார். அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம் நிர்வாகம் என்று சொல்லி. அப்போ உயர் முகாமைத்துவத்தோடு டாப் மேனேஜ்மெண்ட் ஓ அட்மினிஸ்ட்ரேஷன், டாப் மேனேஜ்மெண்டோ அட்மினிஸ்ட்ரேஷன், உயர் முகாமை அல்லது நிர்வாகத்தோடு தொடர்பு கொள்ளுது. அதாவது உயர் முகாமையினுடைய கொள்கைகளை ஆதரிப்பது, அதாவது அவர்களுடைய கொள்கைகளுக்கு சார்பாக செயல்படுவது என்ன, அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதும் செயல்படுத்துவதும் தான் அலுவலக முகாமையாளருடைய முதன்மையான பணி. அதே போல நிறுவனம் தொடர்பான முக்கியமான பிரச்சனைகள், நிறுவனம் எதிர்நோக்கி நிற்கின்ற சவால்கள், அது தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளுக்கான அனுமதி போன்றவற்றை மேற்கொள்வது இவருடைய பணியாக இருக்கும். எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பற்றி அறிக்கையிடுதலும், எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளுக்கான அனுமதி அல்லது அங்கீகாரத்தை பெறுதலும், இவர் தத்துணிவாக தீர்மானம் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டவராக இருந்தாலும் கொள்கை சார்ந்த விடயங்கள், கொள்கை மாறுபாடுகளை செய்ய வேண்டியிருந்தா, அப்போ இந்த விடயங்களை செய்கிற போது இது ஒரு அலுவலக மேலாளர் ஆபீஸ் மேனேஜர், அலுவலக முகாமையாளருடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கும். உயர் முகாமைத்துவத்தோடு அல்லது நிர்வாகத்தோடு தொடர்பு கொள்ளுதல் என்பது அவருடைய முதலாவது கடமையும் பொறுப்பு, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உயர் முகாமையினால தீர்மானிக்கப்படுகின்ற கொள்கைகளுக்கு ஆதரவாக செயற்படுத்துவது, ஆதரவாக இருப்பது, அதனை செயற்படுத்துவது, அலுவலக நிர்வாகத்திடம் அல்லது உயர்மட்ட முகாமையிடம் முக்கியமான பிரச்சனைகளை அறிக்கையிடுவது, அதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி அறிக்கையிடுவது அவருடைய பணியாக இருக்கும். இது இன் ரிலேஷன் டு டாப் மேனேஜ்மெண்டோ அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னொன்று வேலைகளோடு தொடர்பு. அப்போ குறிப்பிட்ட வகையான பணிகள் குறைந்த காலப்பகுதியில் குறைந்த செலவில் மேற்கொள்ளப்படுகிறதா, சிக்கனமான முறையில் மேற்கொள்ளப்படுது. அங்கே செலவு சிக்கனம், நேர சிக்கனம், உழைப்பு சிக்கனம் என்பதை உள்ளடக்கிறாக இருக்கும். உரிய தரம், உரிய அளவு என்பதற்கேற்ப இது நடைபெறுகிறதா. பணியாளர்கள் விடுமுறை பெறுகிற போது நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகள் தடைப்படாமல் அதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கிறதா, அதாவது வேலையின் தொடர்ச்சி தன்மை பாதிக்கப்படாமல் இருக்கிறதா போன்ற விடயங்களை பார்க்கறது தான் அவருக்கு வேலையோடு தொடர்புபட்ட அவருடைய கடமைகள். மூன்றாவது, கீழ் அமைந்த பணியாளர்களோடு தொடர், இன் ரிலேஷன் டு அண்டர் கண்ட்ரோல் ஆபீசரோ சப்போர்ட்னேட். மேல்மட்ட முகாமையோடு தொடர்பு கொள்வது மட்டுமல்ல, இங்க தனக்கு கீழமைந்த பணியாளர்களோடு தொடர்பு கொண்டு கர்மங்களை ஆற்றுவது. சரிதானே? அதை நாங்கள் சொல்லலாம். அடுத்தது இணைப்பணியாளர்கள்ங்கிறது இந்த அலுவலக முகாமையாளர்கள் சில வேளை துறைசார் முகாமையாளர்கள் எல்லாம் இருப்பார்கள். அப்போ துறை சார்ந்த முகாமையாளர் இதை நாங்கள் பிறகு தொடர்பாடல் ஒரு இடையில வச்சிருக்கிறோம். இதுக்காகத்தான் கிடைமட்ட தொடர்பாடல் என்று சொல்லுவோம். மேல் நோக்கிய தொடர்பாடல் உயர் மேலாண்மையோடு தொடர்பு கொள்வது, அவர்களுக்கு இந்த விடயங்களை அறிக்கையிடுவது, அவர்களுடைய கொள்கைகளை ஆதரிப்பது, செயற்படுத்துவது, அது செங்குத்தான தொடர்பாடல் என்று சொல்லுவோம். இந்த இடத்துல அதையும் சேர்த்து கதைச்சு விடுவோமே. உயர் மேலாண்மையோட தொடர்பு கொள்கிறது, டாப் மேனேஜ்மெண்ட்டும் மிடில் மேனேஜ்மெண்ட்டும் பேசிக்கொள்வது, அல்லது லோ மேனேஜ்மெண்ட்டும் டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கிறது. கீழிருந்து மேல் நோக்கிய, மேலிருந்து கீழ் நோக்கிய தொடர்பாடலை நாங்கள் நிலைக்குத்தான தொடர்பாடு என்று சொல்லுவோம். அது உயர்மட்ட முகாமைக்கும் கீழ்மட்ட முகாமைக்கும் அல்லது முகாமைக்கும் பணியாளர்களுக்கும் இடையில நடக்கிறது. இங்க இது ஒரு தொடர்பாக வைத்துக்கொண்டே நாங்கள் பேசலாம். அலுவலக முகாமையாளருடைய கடமைகள் பொறுப்புகள் என்று வருகிற போது முதலாவது இன் ரிலேஷன் டு டாப் மேனேஜ்மெண்டோ அட்மினிஸ்ட்ரேஷன், உயர்மட்ட முகாமையோடு அல்லது நிர்வாகத்தோடு தொடர் என்று வச்சுக்கொண்டு அதை விளங்கப்படுத்துவோம். ஒன்று, சரிதானே? ரெண்டாவது,
வேலையோடு தொடர்பு, இன் ரிலேஷன்ஸ் டு ஒர்க்ஸ், பணியோடு தொடர்பு. குறிப்பிட்ட வகையான வேலைகள் உரிய காலத்தில், உரிய அளவில், உரிய தரத்தில், எல்லா வகையிலும் சிக்கனமான முறையில் நிறைவேற்றப்படுவது தொடர்பாக அதனோடு தொடர்பு கொண்டு பணியாற்று. மூன்றாவது, கீழ்ப்பணியாளர்களோடு தொடர்பு கொள்ளுகிறது, இன் ரிலேஷன்ஸ் டு அண்டர் கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் ஓ சப்போர்டினேட்ஸ். உயர் மேலாண்மை, உயர் முகாமைத்துவம், டாப் மேனேஜ்மெண்ட்டையும் இந்த ஸ்டாஃபை, கீழ்மட்ட பணியாளர்களையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பு அலுவலராக அல்லது ஒரு பாலமாக இந்த முகாமையாளருடைய கர்மங்கள் இருக்கும். சரி. நான்காவது, இன் ரிலேஷன்ஸ் டு அசோசியேட்ஸ், இணை அலுவலர்கள், இணை பேராசிரியர் சொல்லுவாங்க, அசோசியேட் ப்ரொஃப், அது மாதிரி அசோசியேட்ஸ் ஆஃபீஸர்ஸ், அசோசியேட்ஸ் என்றே போடுவோம், இன் ரிலேஷன்ஸ் டு அசோசியேட்ஸ். இங்கு இணைப்பணியாளர்களோடு தொடர்பு கொள்வது, தனக்கு சமாந்தரமாக பணியாற்றக்கூடிய அலுவலர்களோடு ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதில், ஒருவரை மற்றொரு துறைக்கு ஆதரவானவராக அல்லது ஆதரவளிப்பவராக, என்ன அவர்களுக்கு பலம் சேர்ப்பவராக அமையும் வகையில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறது. அப்ப இந்த 4 விதமான இணைப்புகள், தொடர்புகளை இவர் கொண்டிருப்பார். உயர் மேலாண்மையோடு தொடர்பு, கீழ்ப்பணியாளரோடு தொடர்பு, சமதரத்திலான இணைப்பணியாளர்களோடு தொடர்பு, பணியோடு தொடர்பு அல்லது வேலையோடு தொடர்பு. 4 ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வச்சிருங்க. இன் ரிலேஷன்ஸ் டு டாப் மேனேஜ்மெண்ட், இன் ரிலேஷன் டு ஒர்க், இன் ரிலேஷன்ஸ் டு சப்போர்டினேட், இன் ரிலேஷன்ஸ் டு அசோசியேட்ஸ். இப்படி இருக்கக்கூடிய இந்த 4 விடயங்களையும் கருத்தில் வச்சுக்கொண்டு சில வேளை கேள்வியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியக்கூடியதாக இருக்க வேண்டும். இது டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்று சொல்றது மேலே இருந்த ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே கொண்டு போயிட்டு சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லை. இங்கே அவர்கள் இதை 4 விதமான தொடர்பு பணிகளாகத்தான் சொல்லுகிறார். 4 வெவ்வேறு விதமான தொடர்பு கொள்ளும் கர்மங்களாக அதை கருதி சொல்லியிருக்காங்க. அப்போ நாளையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதை விட ஒரு நோட்ஸ் தேடி எடுக்கிறது கஷ்டம். நான் இயலுமான வரைக்கும் உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறேன். சரிதானே? இதையே இன்னொரு விதமாக ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, வாட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த ஆஃபீஸ் மேனேஜ். ஒரு அலுவலக முகாமையாளரிடம் முகாமை எதனை எதிர்பார்க்கிறது, அதாவது நிர்வாகம் எதனை எதிர்பார்க்கிறது? ஒரு அலுவலக முகாமையாளரிடமிருந்து நிர்வாகம் அல்லது உயர்மட்ட முகாமை எவற்றை எதிர்பார்க்கிறது? சரியா? இது நினோர் அண்ட் ஹீலிங் என்று சொல்லி 2 முகாமைத்துவ அறிஞர்கள் அதை பற்றி சொல்லுகிறார்கள். எங்களுக்கு நினோர் ஹீலிங் எல்லாம் வேணாம், நாம பார்த்துக்கொள்வோமே என்னென்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்று. சரி, முதலாவது ஒரு அமைப்பாளராக, ஒழுங்கமைப்பாளராக, ஆர்கனைசராக இருக்க வேண்டும். ஒரு அலுவலக முகாமையாளர் வட்டாத ரூல்ஸ் என்று சொல்லி இதை கேட்டிருக்காங்க. நாங்கள் இதுக்குள்ள எதை எதிர்பார்க்கிறார்கள்? ஒன்று, அவருடைய அமைப்பாளராக, சரிதான், ஒரு ஒழுங்கமைப்பாளர், அமைப்பாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம், ஒழுங்கமைப்பாளராக நிறுவனத்தை இலகுவாக நடத்துகிற போது அலுவலக பணியை குறைந்த செலவில் சிக்கனமான முறையில் நிறைவேற்றுபவராக இவர் இருக்க வேண்டும். அப்போ அது சிறந்த ஒழுங்கமைப்பை அவர் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஒழுங்கமைப்பாளராக அவர் இருக்க வேணும் என்று சொல்லி. 2வது, ஒரு தலைவராக இருக்க வேண்டும். ஒரு லீடர்ஷிப், தலைமைத்துவம், ஒழுங்கமைத்தல், அடுத்தது தலைமைத்துவம், சிறந்த தலைமைத்துவத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அலுவலக முகாமையாளர் சிறந்த தலைமைத்துவ இயல்பினை வெளிப்படுத்த வேண்டும் என்று நிர்வாகம் அவரிடம் எதிர்பார்க்கிறது. 3வது, ஒதோரிட்டி, ஆணையிடும் அதிகாரம் அல்லது ஆணை உரிமை, ஒதோரிட்டி. தன்னுடைய கீழமைந்த பணியாளர்களுக்கு சப்போர்டினேட்ஸ், இணை பணியாளர்களுக்கு அசோசியேட்ஸ், முழு மனத்தோடு பணியை ஒப்படைக்கக்கூடியவராக முகாமையாளர் இருக்க வேண்டும் என்று நிர்வாகம் எதிர்பார்க்கிறது அல்லது உயர்மட்ட முகாமை எதிர்பார்க்கிறது. பணிகளை அவர்களிடம் வழங்கி கட்டளையிட்டு அதை நிறைவேற்றுவது, முழு மனத்தோடு
தன்னுடைய கீழமைந்த பணியாளர்களுக்கும் இணை பணியாளர்களுக்கும் முழு மனத்துடன் பணியை ஒப்படைக்கக்கூடியவராக முகாமையாளர் இருக்க வேண்டும் என்பது நிர்வாகத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அடுத்தது பணியாளர்கள் தேர்வு செய்தல், பயிற்சி அளித்தல் மற்றும் ஊழியரிடல் தொடர்பான கர்மங்கள். பொருத்தமான பணியாளர்களை தேர்வு செய்தல், அவர்களுக்கான அறிவுதிறன், மனப்பாங்கு போன்றவற்றை வளர்த்தெடுத்தல் போன்ற கர்மங்கள், அதை சொல்லிடலாம். சரிதானே? அடுத்தது பர்சனல் டெவலப்மெண்ட் அல்லது கரியர் டெவலப்மெண்ட். ஒரு முகாமையாளர் அவருடைய பணியாளர்களின் முன்னேற்றத்துக்கு பர்சனல் இம்ப்ரூவ்மெண்டோ டெவலப்மெண்ட் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று நிர்வாகம் அவரிடம் எதிர்பார்க்கிறது. அதுபோல நகைச்சுவை உணர்வு, மரியாதை, கீழ்ப்படிதல், தெளிவுபட கூறுதல், சிறந்த தொலைத்தொடர்பு போன்ற பல்வேறுபட்ட திறன்களும் அவருடைய எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்தது மிக முக்கியமாக ஃபோர்காஸ்டிங். அலுவலகத்தின் எதிர்காலம் தொடர்பில் எதிர்நோக்கக்கூடிய விடயங்களை, வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் முன்னுணர்ந்து கருவ மாற்றக்கூடியவராக, அலுவலகம் தொடர்பான கூருணர்வு மிக்கவராக, ஒரு சென்சிட்டிவ் ஃபோர்காஸ்டிங், கூருணர்வு மிக்க எதிர்கூறல் மேற்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போ அலுவலக மேலாளர் என்ற வார்த்தை சில இடத்துல இருக்குது, அலுவலக முகாமையாளர் என்று சொல்லி இருக்கு, நிறுவன மேலாளர் என்றெல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் பொதுவா ஆபீஸ் மேனேஜர் என்று சொல்லி நினைச்சு கொடுங்க. சரிதானே? ஒரு ஆபீஸ் மேனேஜர்கிட்ட இருந்து என்ன விடயங்கள் எதிர்பார்க்கப்படுது என்கிற விஷயத்த வச்சுக்கொண்டு போவோம். இருக்கக்கூடிய இந்த 10 நிமிஷத்துல நான் உங்களுக்கு இந்த ஆய்வுகள் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆவணம், அதை மேலோட்டமாக காட்சிப்படுத்துகிறேன். அந்த பகுதியை நீங்கள் எடுத்து எல்லாம் வாசித்து சிரமப்பட வேண்டாம். அந்த விஷயத்தை மேலோட்டமாக நான் உங்களுக்கு ஒரு சொல்லி விடுகிறேன். சரிதானே? இப்படி ஒரு விடயம் இருக்கிறது, அந்த விடயம் என்னங்கிறது தெரிஞ்சு வச்சு கொண்டால் போதுமானது. அதை விட கூட அதுக்குள்ள நீங்க நெருக்கடிப்பட வேண்டாம். சில வேளையில இருக்கிறதை அது குழப்பி விட்டு நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேலோட்டமான ஒரு மேம்போக்கான அறிவு ஒன்று இருக்கும், அதை பழுதாக்குற மாதிரியாக மிக சிரமப்பட்டு பார்க்க வேண்டாம். சரியா? நான் இதை ஸ்கிரீன்ல காட்சிப்படுத்துகிறேன். சரி, இந்த தந்திரோபாய திட்டமிடல் என்று சொல்லுகிறது. இது தந்திரோபாய திட்டமிடல் நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல சொல்லுகிறேன், ஆங்கிலத்துல தேர்ச்சி உள்ளவர்கள் நீங்கள் அதை வாசித்துக் கொள்ளலாம். நான் எளிமைப்படுத்தி எனக்கு வழங்கின மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். சரிதானே? இந்த ரொம்ப வீக்னஸ் ஆஃப் த ஸ்வட் அனாலிசிஸ் அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். நாங்கள் சும்மா இந்த பகுப்பாய்வு, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், அதாவது தந்திரோபாய திட்டமிடலுக்கான பகுப்பாய்வு. திட்டமிடுதல் என்பதை நாங்கள் பகுப்பாய்வு செய்யும் என்று சொல்லித்தானே பார்த்துருக்கிறோம். சரிதானே? பகுப்பாய்வு என்று சொல்றது திட்டமிடலினுடைய ஒரு படிமுறை. அப்ப அந்த திட்டமிடலினுடைய படிமுறையில நாங்கள் சொல்லுகிற பகுப்பாய்வு என்றா என்ன என்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லும். சரி, அதுக்கு முன்னுக்கு ஒரு விடயம் நான் அதை சொல்ல மறந்துட்டேன். திட்டமிடல் 4 செயல்முறைகளை கொண்டிருக்குது என்று சொன்னாங்க. ஒன்று நோக்கத்தை நிச்சயித்துக் கொள்வது, 2வது ஃபோர்காஸ்டிங், அதாவது அந்த நோக்கத்தை அடைவதற்கான செயல்முறைகளை செயற்படுத்துகிற போது எவ்வாறான வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும், அந்த வழிமுறைகளை பின்பற்றுகிற போது ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான எதிர்வு கூறல். மற்ற 3வது தான் இதை சொன்னாங்க ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், அதாவது தந்திரோபாய திட்டமிடல், ஆய்வு செய்தல், பகுப்பாய்வு செய்தல் என்கிறத சொன்னோம். 4வது தீர்மானம் எடுக்கிறது. இப்படி பகுப்பாய்வு செய்துதான் தீர்மானம் எடுக்கும். அந்த நோக்கத்தை வரையறுக்கிற போது, ஒரு நிறுவனம் தனக்குரிய நோக்கத்தை வரையறுக்கிற போது அந்த நோக்கம் எவ்வாறான பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. அதை ஸ்மார்ட், SMART, ஸ்மார்ட் என்று சொல்லி சொல்லுவாங்க.
ஒரு நோக்கம் இந்த 5 பண்புகளை கொண்டதாக இருக்கும். நிறுவனம் தன்னுடைய நோக்கம் ஒன்றை தீர்மானிக்கும் போது அல்லது நிச்சயிக்கும் போது அந்த நோக்கம் தொடர்பில் இருக்கக்கூடிய பண்புகள் என்ன என்று சொல்லி கேட்கிறாங்க. ஒன்று, அது திட்டவட்டமானதாக இருக்கணும், வரையறுத்து கூறப்படுவதாக இருக்கும். சரிதானே? ஸ்பெசிபிக்கா இருக்க வேணும். அதான் எஸ், ஸ்பெசிபிக். ரெண்டாவது, அளவிடக்கூடியதாக இருக்க வேணும். நோக்கம் என்றால் அளவிடக்கூடியது, அதுக்கு ஒரு அளவு இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது. அந்த நோக்கம் அடையப்பட்டிருக்கா இல்லையா, இது எவ்வளவு அடையப்பட்டிருக்கு அளவிடக்கூடியதாக இருக்கணும், மெஷரபிள். சரிதானே? மூன்றாவது, அது அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும், அச்சீவபிளா இருக்கும், அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாலாவது, அதுல ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்கும், அது ஒரு சாத்தியமானதாக இருக்கணும், நடைமுறை சாத்தியமானதாக இருக்கணும். அடுத்தது, ஒரு கால வரையறை ஒன்றை கொண்டிருக்கணும், டைம். இந்த 5ஐயும் கொண்டிருக்க வேணும். ஸ்மார்ட், ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ஒரு ரியாலிட்டி, டைம் என்கிற 5 விடயங்களை கொண்டதாக ஸ்மார்ட்டா இருக்க வேணும். சரிதானே? சரி, இனி இந்த பகுப்பாய்வுக்கு போவோம். இந்த SWOT பகுப்பாய்வு என்னன்னா, ஒரு நிறுவனம் தன்னுடைய நோக்கத்தை அடைவதற்காக செயலாற்றும் போது நிறுவனம் கொண்டிருக்கக்கூடிய உள்ளக காரணிகளையும் வெளியக காரணிகளையும், உள்ளே இருக்கக்கூடிய சாத்தியமானதை நாங்கள் பலம் என்று சொல்லுவோம், ஸ்ட்ரென்த், பலம். சரிதானே? அங்க ஒரு கெமிஸ்ட்ரி சம்பந்தமான கெமிக்கல் ஒர்க் கொண்டா அங்க இருக்கிற கெமிஸ்ட்ரி ஆக்கள், கெமிஸ்ட்ரி சம்பந்தமா பிஹெச்டி முடிச்சாக்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்றா அது ஒரு பலம் அதுக்கு. அதே போல வீக்னஸ். சரிதானே? அங்க இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் உள்ளேயே சில விடயங்களை கொண்டிருக்கு. ஸ்ட்ரென்த், ஒரு டியூட்டர் நடத்துறேன்னு வச்சுக்கொள்ளுமே, ஒரு டியூட்டர் நடத்துறேன்டா ஸ்ட்ரென்த், நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. சரியா? அது ஒரு ஸ்ட்ரென்த். வீக்னஸ் என்னண்டா, இதுல சில பேருக்கு அடிக்கடி வருத்தம் வரும் வச்சுக்கொள்ளுவோம், வர மாட்டாங்க. நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க பலம், ஆனா ஒழுங்கா வர மாட்டாங்க, அது பலவீனம். இப்படி சும்மா நினைச்சு கொள்ளுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதை சுத்தி 3 நேஷனல் ஸ்கூல் இருக்குது 5 கிலோமீட்டருக்கு. இது வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். த்ரெட்ஸ், ஏற்கனவே அந்த 3 பள்ளிக்கூடத்திலையும் இருக்கிற டெபுட்டி பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் அப்படியானாக்களும் ஒரு கோட்ட கல்வி படிப்பாளரும் சேர்ந்து டியூட்டரி ஒன்று நடத்துறாங்க. அவங்க பள்ளிக்கூடத்தில் அவங்களுடைய டியூஷனுக்கு போகாத பிள்ளைகள் கொஞ்சம் நெருக்கடிப்படுவார்கள். அப்போ எங்களுடைய டியூஷனுக்கு அது ஒரு அச்சுறுத்தல், த்ரெட்ஸ். சரிதானே? அது அச்சுறுத்தல். இது வெளிக்காரணிகள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் ரெண்டும், அதாவது வாய்ப்புகளும் அச்சுறுத்தல்களும் வெளிக்காரணிகள். பலம், பலவீனம் என்பது நிறுவனத்தினுடைய உள்ளக காரணிகள். அப்ப இந்த SWOT அனலைசிஸ்ன்றது SWOT, ஒரு தந்திரோபாய திட்டமிடல் ஒன்றாக இருக்கும். இது 4 காரணிகள்ல உள்ளடக்கியதான ஒரு தந்திரோபாய திட்டமிடல் பகுப்பாய்வு முறைமை ஒன்றாக இருக்கிறது. இது நிறுவனத்தினுடைய தலைமைத்துவம் இயல்பாகவே நிறுவனம் எதிர்காலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் மற்றும் உறுதியற்ற தன்மைகள், அதற்கான வாய்ப்புகள் போன்றவற்றை அளவிடுவதற்கான ஒரு அடிப்படையான பகுப்பாய்வாக இருக்கிறது. இதுக்கு பிறகு வரக்கூடிய பகுப்பாய்வுகள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அல்ல, இதுன்ற சப்போர்ட்னேட்டிவாக தான் இருக்கும். அதை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். சரிதானே? இந்த விடயத்தை இதுக்கெல்லாம் படங்கள் எல்லாம் கீறி அப்படியெல்லாம் போடுகிற ஆக்கள் இருக்குது. நான் படம் எல்லாம் போட இல்லை, உங்களுக்கு தெரியும் என்று வச்சுக்கொண்டு இதை இப்படி இப்படி பெட்டியாக போட்டு, சரிதானே, அதை காட்டி விடுவோம் என்று நீங்க கோவிச்சாலும் சரியில்லை. எஸ் டபிள்யூ ஓ டி என்று சொல்லி போடுவார்கள். இப்போ இந்த மேலே இருக்கிற பகுதி என்ன? உள்ளக காரணிகள், இன்டர்னல். இதுல இருக்கக்கூடிய இந்த பகுதி கீழே இருக்கிறது, நான் இந்த டட்டாட கோடை போட்டு காட்டி இருக்கிறது, இது எக்ஸ்டர்னல். சரிதானே? இப்படியாக ஒரு வகையாக இதை சொல்லலாம்.
மற்றது இந்த பகுதி இப்ப நான் இந்த நீல அம்புக்குறியினால காட்டுகிறது. இது பிளஸ் பாசிட்டிவ். என்ன இது பாசிட்டிவான. அடுத்த அடுத்த பகுதியை பாருங்க. இதுல நான் இந்த பச்சையால காட்டுகிற இந்த பகுதி இருக்குதானே, இது ഇതിന്റെ நெகட்டிவை காட்டும். இதனுடைய எதிரான இயல்புகள், நிறுவனம் கொண்டிருக்கக்கூடிய எதிரான இயல்புகளை கொண்டதாக இருக்கும். சரிதானே? அடுத்தது ஒரு நிறுவனம் கையாள வேண்டிய விடயங்கள், நிறுவனத்தினால கையாளப்பட வேண்டிய விடயங்கள், ஹேண்டில் பண்ண வேண்டியது இந்த விடயங்களாக இருக்கும். ஒரு பலவீனம் கையாளப்படுகிற போது இங்க இருந்து இங்க நிறுவனம் கொண்டிருக்கக்கூடிய பலவீனம் கையாளப்படுகிற போது அது பலமாக மாறும். அதுபோல அச்சுறுத்தல் சரியாக கையாளப்பட்டால் அது வாய்ப்பாக மாற்றப்பட வேண்டும். இது முகாமைத்துவத்தினுடைய மிகப்பெரிய சவால், திட்டமிடலினுடைய மிக முக்கியமான சவால். இதனாலதான் திட்டமிடுதல் சவால் நிறைந்தது என்று சொல்லியிருக்கார்கள். அப்ப ஸ்வட் அனலைசிஸ் என்ற என்ன என்கிற இவ்வளவும் போதும். சரிதானே? இந்த அளவோட நாங்கள் அதை வச்சுக்கொள்ளலாம். அதுக்கு மேல சிரமப்பட வேண்டாம். ஸ்வட் அனலைசிஸினுடைய பலவீனம் என்ன, பலம் என்ன என்று பிறகு அதை பகுப்பாய்வு செய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு பலம் இல்லாம ஒரு பலவீனமா போயிடும். அடுத்து இந்த சுவட்டினுடைய ஆல்டர்னேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் டூல்ஸ், அதாவது அவற்றுக்கான மாற்று கருவிகள் அல்லது மாற்று வழிமுறைகள் எவை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று SOAR, சோர் என்று சொல்றது. இந்த சோர் என்ன என்று சொல்லி நான் பிறகு உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். நீங்க இதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒன்று சோர், சரிதானே? அடுத்தது SOAR, சோர் என்று சொல்லப்படுது. இது ஸ்வட் அனலைசிஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கு. அடுத்தது நொய்ஸ் என்று சொல்லி ஒன்று இருக்கு. நொய்ஸ் ஸ்கோர் 5 ஃபோர்ஸஸ் இதுக்கு நல்ல தமிழ் ஒன்று இருக்கு சொல்லுகிறேன்னா, சரிதானே? அடுத்தது பெஸ்ட் அனலைசிஸ் சொல்லி ஒன்று இருக்கு. பெஸ்ட், PEST, பெஸ்ட். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவேன். மற்றது கேப் அனலைசிஸ். இந்த மிக்கன்சி 7S மாடல் என்கிறதுக்குள்ள இந்த 7S மாடலை திருப்பி சொல்ல மாட்டேன், இதை பார்த்து கொள்ளுங்க. சரிதானே? இந்த பகுப்பாய்வினுடைய 7S முறைமை என்று சொல்லப்படுவது, இதுல இருக்கிற இந்த 7ஐயும் நாங்கள் குறித்து வச்சிருக்கோம். இது 7S முறைமை, 7S மாடல் என்று சொல்லி மெக்கன்சியினுடைய 7S முறை என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டா இது நாங்கள் திருப்பி சொல்ல மாட்டேன். இது கொஞ்சம் கூடத்தான். சரியா? இந்த பகுதி கேட்பார்கள் தெரியாது. போன முறை இதை பெஸ்டில் கேட்டேன்னு சொல்லி சொன்ன ஞாபகம் யாரோ பரீட்சைக்கு தோற்றி ஒருவர் எனக்கு சொன்னார். பெஸ்டோ ஏதோ கேட்டிருந்தாங்க என்று சொல்லி. இந்த பகுப்பாய்வுக்குள்ள கேட்கப்படுகிறது. நாங்கள் இந்த விஷயத்த ஒருக்கா பார்ப்போம். இதை விட உண்மையில 10 விஷயங்கள் இருக்கு. ஷோர்ட் அனலைசிஸ் என்ன என்கிற தொடர்பில் பார்க்க வேண்டாம், அது ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்படித்தானே? சரி. அடுத்தது இந்த சோர் என்ன என்று சொல்லி எதை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சோர் அனலைசிஸ் என்ன? நாங்கள் முதலாவது எங்களுடைய பலங்கள், அது சரி, ஸ்ட்ரென்த். நாங்கள் எங்களுடைய பலம் என்ன என்று சொல்லி போட்டுக்கிறாங்க. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சரி. அடுத்தது நாங்கள் ஆழமாக கருத்தில் எடுக்க வேண்டிய அல்ல கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களை எஸ்பியரேஷன்ஸ், ரிசல்ட்ஸ் எவ்வாறாக நாங்கள்
சக்சீட் பண்ணலாம் என்பது தொடர்பான ஒரு பகுப்பாய்வு. இப்போ SWOT விட இதில் மேலதிகமாக ஒரு அட்வான்ஸான ஒரு பகுப்பாய்வாக இது இருக்குது என்று சொல்லியிருக்காங்க. இது ஒரு டெம்ப்ளேட், சரிதானே? இது மிசோரி யூனிவர்சிட்டியினுடைய ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. அதை மட்டும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சோரண்டா என்ன, அந்த நாளும் என்னன்னு தெரிஞ்சிருந்தா காணும், சரிதானே? இதுக்குரிய நல்ல தமிழ் ஒருக்கா தேடி எடுத்துக்கொள்ளுங்க. அஸ்பியரேஷன்ஸ் நான் இல்லைன்னா சொல்லுகிறேன் உங்களுக்கு பார்த்து. இது சோறு என்றால் அதில் இருக்கிற 4 விடயங்களும் என்ன என்று தெரிஞ்சு வச்சுக்கொள்றது நல்லது. அதே போல அடுத்தது பெஸ்டில், சரிதானே? இதில் பெஸ்ட்னு ஒன்று இருக்குது, பெஸ்டில் ரெண்டும் இருக்கு. பெஸ்ட் நான் தனியாக காட்டுகிறவங்களுக்கு. பெஸ்டில் பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல், அதான் பெஸ்ட். பெஸ்டில் என்றது அதுக்கு மேலே இப்போது லீகல் அண்ட் என்விரான்மெண்ட். அப்ப அரசியல், பொருளாதாரம், சமூகம், தொழில்நுட்பம், சட்டம், சூழல் ஆகிய காரணிகளை பகுப்பாய்வு செய்தல் பெஸ்டில் ஆய்வு என்று சொல்ல முடியாது. சரியா? சாரி, அஸ்பிரேஷன்ஸ் தூண்டுதல் என்று சொல்லி போட்டுருக்காங்க. ரிஃப்னா ஓகே, தேங்க்யூ. சரியா? நாங்கள் முதல் சொல்லப்பட்டதில் நாங்கள் தூண்டுதல் செய்ய வேண்டிய காரணங்கள் கிரேட், ஓகே ஓகே, சரிதானே? தூண்ட வேண்டியவை எவை, நாங்கள் எவ்வாறு சக்சீட் பண்ணிக்கொள்ள முடியும், எவ்வாறு வெற்றி அடைய முடியும் அல்லது பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி 4. பலங்கள், அடுத்தது வாய்ப்புகள், தூண்ட வேண்டிய விடயங்கள், இவற்றின் மீது நாங்கள் ஆழமாக கரிசனை கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்பது எவ்வாறு நாங்கள் சக்சீட் பண்ணலாம், பெறுபவர்களை அடைந்து கொள்ள முடியும் என்பது தொடர்பாக இந்த 4 சொற்களையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சோர், தேங்க்யூ ரிப்னா. அடுத்தது இந்த பகுதியில் போவோம். பெஸ்டில் ஆய்வு என்பது தொடர்பில் இந்த இருக்கக்கூடிய பெஸ்டில் எலிமெண்ட், அதனுடைய கூறுகளை வேண்ட பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல், லீகல், என்விரான்மெண்டல் என்று சொல்லி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட தான் நான் கூட இன்டர்வல் எடுத்தபடியால் இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சரியா? அப்போ பெஸ்ட் ஆய்வு என்று சொல்லி கேட்பார்களாக இருந்தால் நீங்கள் பின்னுக்கு இருக்கிற 2ஐயும் விட்டுடுங்க. சரியா? மற்றது இது நீங்கள் சாதாரணமாக இணையத்தில் தேடிக்கொள்ள இயலும் ஆர்வம் இருக்கிறார்கள், ஆனால் ரொம்ப நெருக்கடிப்பட தேவையில்லை. ஓரளவுக்கு இந்த அடிப்படையான கூறுகள் தெரிஞ்சால் காணும், சரிதானே? மற்றது இந்த 5 ஃபோர்ஸஸ் மாடல், நாய்ஸ் அனலைசிஸ், அதை நாம் இப்போதைக்கு விடுவோம். நான் அதுக்குரிய நோட்ஸ் உங்களுக்கு முடியுமாக இருந்தால் அதை தருகிறேன். அது நாய்ஸ் என்பதை ஒருக்கா பார்த்துக்கொள்ள வேணும். நீட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்ட்ரென்த், எக்ஸ்பெக்டேஷன் என்கிற 5 விடயங்களை கொண்டது. நாய்ஸை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்போம், சரிதானே? நாய்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெஸ்டில், நாய்ஸ், ஓர், இதுகள் முக்கியமானது. பெஸ்டில் கேட்டபடியால பெஸ்ட்டை கொஞ்சம் பார்த்து வச்சிருக்க நல்லது. சோறும் நாய்ஸும் ஒருக்கா பார்க்க வேணும். ஸ்வட் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் என்று இப்போ அவங்க கேட்குறீங்கள, சில வேளையில் அதையும் கேட்கலாம், கேட்கக்கூடாது என்று சொல்லி இல்லையா? அப்போ இதை பாருங்க, நாய்ஸ் அனலைஸ் டெம்ப்ளேட், இதை ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. நீட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்ட்ரென்த், எக்ஸ்பெக்டேஷன் என்கிற விடயங்களை உள்ளடக்கினதாக இருக்கும். அடுத்தது இந்த இன்னொன்று இருக்குது, பெறுமதி சங்கிலி பகுப்பாய்வு என்று சொல்லியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் கூட இருந்தாலும் நான் கொஞ்சம் அதை காட்சிப்படுத்துகிறேன் உங்களுக்கு, சரிதானே? இது இது வேணாம், இந்த பகுதியை நாங்கள் விடுவோம். சரி, ஆக கூட சுமத்தை விட படித்ததும் இல்லாமல் போயிடும், வேணாம், சரியான? இது தவிர இந்த செனாரியோ பிளானிங் என்று சொல்லி இருக்குது, அந்த பகுதிகள் விடுவோம். இப்போ முக்கியமான இன்னொன்று சோர் மாதிரியான ஸ்கோர், ஸ்கோர் என்று சொல்லி ஒரு பகுப்பாய்வு இருக்கு. ஸ்கோருக்குரிய சொற்களையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். சோர்
என்கிற 4 காரணிகள் என்பது போல ஸ்கோர் என்கிற 5 காரணிகள் சார்ந்த ஒரு பகுப்பாய்வு இருக்குது. ஏன்னா பலங்கள், சவால்கள், தெரிவுகள், பிரதிபலிப்புகள், விளைவுகள் என்கிறதாக ஸ்கோர், ஸ்ட்ரென்த், சேலஞ்சஸ், ஆப்ஷன், ரெஸ்பான்ஸ், எஃபெக்டிவ்னஸ். இந்த பகுப்பாய்வு தொடர்பாக இவ்வளவும் போதும் உங்களுக்கு. ஆக தலையில சுமத்த தேவையில்லை. இன்னும் எளிமையான நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. சரிதானே? இப்போ நான் இந்த அளவோட இன்றைக்கு எங்களுடைய செயலமர்வை நிறைவு செய்து கொள்கிறேன். இது தொடர்பில் நீங்கள் ஆர்வம் இருக்கிற ஆக்கள் அதிகமாக தேடி ஒரு ஆய்வு கற்கை அளவுக்கு போக தேவையில்லை. ஆனால் சில விடயங்களை புரிந்து கொள்வதற்காக படிக்கலாம். உங்களோட வர்த்தமானி அறிவித்தல் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துக்கு உள்ளடங்கக்கூடிய விடயங்களை சுயமாகவும் தேடி படிக்கிறது நல்லது. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே? அலுவலக முகாமைத்துவம் தொடர்பிலான அடுத்து வருகிற ஒரு 2 செயலமர்வுகளை அலுவலக முகாமைத்துவம் சார்ந்தே நடத்தலாம் என்று யோசிச்சிருக்கு. ஒரு பெரிய பகுதியை திருப்தி செய்து விட்டால் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நீங்கள் உங்களில் கரிசனையாக இருக்கிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களில் கரிசனையாக இருக்கிறேன். அது உங்கள்ட்ட ஒரு பாடத்துக்கு பெற்றுக்கொள்ளுகிற அந்த சிறுதொகை கட்டணம் 800 ரூபாவுக்காக அல்ல. அதை தாண்டி எனக்குள்ள சில ஆசைகள் உண்டு. சரிதானே? இன்றைக்கும் நான் என்னுடைய முகநூல்ல 69 காணொளிகள் பகிர்ந்திருக்கிறேன். யாராவது பார்த்தீங்களோ தெரியாது. கிரகித்தல் என்றால் என்ன என்பது தொடர்பாக இன்றைக்கு திரும்ப ஒரு பிரதிவாதம் போய் கொண்டிருக்கு. தமிழிலே அதற்குரிய நல்ல வளவாளர்கள் இல்லை என்று சொல்லி பேசப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குதானே? அந்த சமூக பொறுப்பும் சார்ந்தது தான் உங்களை பற்றிய என்னுடைய அக்கறை. உங்களை எனக்கு இதில் நிறைய பேரை தெரியாது. நீங்கள் கருப்பா, வெள்ளையா, உயரமா, உயரம் இல்லையா, அதெல்லாம் தெரியாது. குரலில் வச்சுக்கொண்டு ஆனா பெண்ணாண்டெல்லாம் தெரியும். மற்றபடி நீங்கள் ஒரு இஸ்லாமியரா, கிறிஸ்தவரா, இந்துவா, சில பேர்ட்ட பேரை பார்க்க வழங்கும். ஓகே, இவங்க ஒரு இஸ்லாமிய பிள்ளையா இருப்பாங்க, இவங்க ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா, அது எல்லாம் அல்ல. அது தாண்டி ஒரு கரிசனை ஒன்று இருக்குது. பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் ஆக குறைந்த ஒரு 10 பிள்ளைகள் தொடர்ச்சியாக வாய்ஸ் மெசேஜ்ல நடக்க இருக்கிறார்கள். குறிப்பாக ரிப்னா அதுல வெளிப்படையான ஒரு ஆள். அதிகமாக ஒரு நாளைக்கு ஒரு 4 மெசேஜ் போடக்கூடிய ஒரு சகோதரி அப்படி இருக்கிறாங்க. சரியா? அந்த பிள்ளைகள் ஏதோ நம்பித்தானே கேட்குறாங்க. அவர்கிட்ட கேட்டால் நமக்கு சொல்லுவாங்க என்று சொல்லி இயலுமான வரைக்கும் உங்களோட இருக்கிறேன். நீங்கள் உங்களோட இருக்கிறீங்களா என்று செக் பண்ணி கொடுங்க. இதை ரெக்கார்டிங்கில் சொல்றது நான் ஏற்கனவே சொன்னது போல அதை நம்பி பிழைக்கிற கொஞ்சம் பேருக்கா. நீங்கள் உங்களோட இருக்கிறீர்களான்னு பாருங்க. யாரும் உங்களோட இருக்கலாம். முதல் நீங்கள் உங்களோட இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் யார் எது செய்தும் காரியமாக. கரிசனையோடு இருங்க, தேடி வாசிங்க. என்னால் இயலுமான வரைக்கும் நான் என்ன கொடுக்க இயலுமோ அதுக்கு முயற்சிக்கிறேன். சரிதானே? என்னுடைய சிறப்பான செயலாற்றிக்கு என்னால் இயன்றவரை முயல்கிறேன். அதுக்கு மேலே நீங்களும் உங்களை வளப்படுத்துறதுல கவனம் எடுங்கோ. இன்னும் ஒரு அழகான பொழுதுல சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட்.